அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நாம பார்த்து கொண்டிருக்கின்ற பாடம் ஞானக்கண். இப்ப இந்த ஞானக்கண்ணை பத்தி நான் பேச ஆரம்பிச்ச உடனே நிறைய எதிர்ப்புகள் எல்லாம் வருது. ஏன் அப்படின்னா, அவரவர்களுடைய புரிதலுடைய அடிப்படையில நிறைய பேர் அவர்களுடைய எதிர்ப்புகளை எனக்கு பதிவு செய்யறாங்க. அது யூடியூப்லயும் பதிவு செய்யறாங்க. தனிப்பட்ட முறையிலயும் எனக்கு மெசேஜ்ல நிறைய எதிர்ப்பான பதிவுகள் வருது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரவர்களுடைய புரிதல்ல அவங்க அந்த கண்ணோட்டத்துல அதை பாக்குறாங்க. அவர்களை நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஒரு மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, நாம இருக்கிற உண்மையை சொல்றோம். அப்ப இது எதுக்கு நான் இங்க சொல்றேன் அப்படின்னா, இங்க நம்முடைய புரிதல் தான் இங்க மேம்படணும். அதாவது இந்த அறிவு பாதை, ஆன்மீக பாதை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மிக உயரிய பாதை. அதாவது அந்த கோல் அப்படிங்கிறது, இப்ப நம்ம அடைய வேண்டிய அந்த இலக்கு அப்படிங்கிறது ஒரு மிக உயரிய இடத்துல இருக்கு. அதாவது இப்போ இமயமலை ஏறுறவங்க பாத்தீங்கன்னா, அந்த எவரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு சிகரத்தை அடையிறது தான் அவங்களுடைய கோலா இருக்கும். அப்ப இமயமலையில ஏறி அந்த எவரெஸ்ட் சிகரத்தை அடையிறதுன்னா அது என்ன அவ்வளவு சாதாரண விஷயமா? எவ்வளவு பனி புயல்கள் வரும், எவ்வளவு கடுமையான சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து அவங்க மேல போய் அந்த எவரெஸ்ட் சிகரத்தை அடைஞ்சாதான் அவங்கள சாதனையாளர்களா நம்ம கின்னஸ் ரெக்கார்ட்ல பதிவு பண்றோம். அப்ப அது மாதிரி இங்க நம்முடைய மனப்பான்மை அந்த இறைவனை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில வரோம் அப்படின்னாலே அது கொஞ்சம் கடினமான வேலை தான். அதை ரொம்ப டெடிகேஷனா இன்வால்மெண்டோட நம்ம அதுல பயணித்தா தான் அந்த நிலையை அடைய முடியும். ஏனோ தானோ அப்படின்ட்டுலாம் நம்ம அந்த தெய்வீக நிலையை அடைய முடியாது. இப்ப நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, சாதாரணமா சாமி கும்பிட்டா நம்ம தெய்வீக நிலையை அடைஞ்சிடலாம் அப்படி நினைக்கிறாங்க இல்லையா? அது எப்படி சாத்தியமாகும்? அதாவது வெறும் நம்ம டெய்லி பூஜை பண்ணிட்டு இருக்கோம், ரொட்டீன் லைஃப்ல காலையில எழுந்திருக்கிறோம், சாமிக்கு பூஜை பண்றோம், ஊதுபத்தி காட்டுறோம், கற்பூரம் காட்டுறோம், அப்புறம் போய் நம்ம அன்றாட வேலைகளை செய்யறோம், அப்படியே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிற கூட்டம் தான் அதிகமா இருக்கு. அப்புறம் கோரிக்கைகள் வச்சுக்கிறோம் கடவுள்கிட்ட, நீ இதை பண்ணி கொடு, அதை பண்ணி கொடு, என்னுடைய பையன் நல்ல மார்க் வாங்கணும், என்னுடைய பையனுக்கு காலேஜ்ல சீட் கிடைக்கணும், அப்படி இப்படின்னு இறைவன்கிட்ட நம்ம ஏதாவது ஒரு கோரிக்கைகளை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இதெல்லாம் ஒரு சுயநலமான வாழ்க்கையை தவிர அந்த இறைவனை அடைவதற்கான பாதை கிடையாது அப்படிங்கறத தான் நம்ம இங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. நம்ம என்ன பக்தியே தடுக்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அதாவது நம்ம பக்தி பண்றதே நீ பண்ணக்கூடாது அப்படி சொல்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. நாம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிற அந்த ஆங்கிள் அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. இங்க நாம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அதாவது எதற்காக அதை செய்யறீங்க, அதை செய்யறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குதுங்கிறதுல நீங்க தெளிவாயிட்டீங்களா, அதை செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். செய்ய வேண்டாம்னு சொல்ல, அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அதை புரிஞ்சுக்கும் போது நம்ம அதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தெளிவும் கிடைக்கும் இல்லையா? ஒரு விஷயத்த நம்ம செய்யறோம்னா அது எதற்காக செய்யணும், அதை செய்யறதுனால எனக்கு என்ன லாபம், அதை செய்யாட்டி எனக்கு என்ன நஷ்டம் அப்படிங்கறத நம்ம தீர்மானம் பண்றதுக்கு தானே நமக்கு பகுத்தறிவே கொடுக்கப்பட்டிருக்கு. வேற ஏதாவது ஜீவராசிகள் உட்கார்ந்து கடவுள் சாமி கும்பிட்டு இருக்கா? எந்த ஜீவராசிகளும் மனிதனை தவிர சாமி கும்பிடுறது கிடையாது. ஆனா மனிதன் மட்டும் சாமி கும்பிடுறான் அப்படின்னா எதற்காக கும்பிடுகின்றான்? அவன் எதிர்பார்க்கிற சாமி என்ன? அந்த சாமியே இத்தனை சாமிகள், இது உயர்ந்தது அது தாழ்ந்தது என்று தேவர்கள்ல சாமிகள்ல இவ்வளவு பிரிவினைகள். அப்ப இதெல்லாம் சமய சண்டைகள், மத சண்டைகளாக மாறி இருக்கு அப்படிங்கறது நம்முடைய வரலாற்று உண்மைகள் சொல்லுது. இது என்ன நானா சொல்றேன்? இப்ப சைவ சித்தாந்தமும் வைணவ சித்தாந்தமும் சமணமும் சண்டை போட்டுக்கிட்ட காலமெல்லாம் ஒரு காலத்துல இருந்தது. அப்ப என்ன ஆயிடுச்சு, அந்த சைவர்கள் எல்லாம் சமணர்களை பூரா கழுவேத்துனாங்க. கழுவேத்துனாங்கன்னா என்ன, எல்லாரையும் தூக்கிலிட்டாங்க. அப்ப ஏகப்பட்ட சமணர்கள் கொல்லப்பட்டார்கள். அப்ப சமணர்கள் கொல்லப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சமய சண்டை நம்ம இதே பாரத தேசத்துல இந்த சமுதாயத்துல பார்த்திருக்கிறோம். அதாவது இனக்கலவரம், மதக்கலவரம்ங்கிறது எல்லா இடத்துலயும் நடக்கும். இந்தியாவுல மட்டும் இல்ல, உலக நாடுகள்ல எல்லா இடமும் நடந்துட்டு இருக்கு. இப்ப கூட ஈரான் ஈராக் வார் நடந்துகிட்டு தான் இருக்கு. இஸ்ரேலும் பாலஸ்தீனும் சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறான். இப்ப இஸ்ரேலும் பாலஸ்தீனும் ஏன் சண்டை போடுறான்? இவன் முஸ்லீம், அவன் கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிற ரெண்டு பேருக்குள்ள அந்த மத வேற்றுமைகள் தான் அவங்கள இனபேதமையில பிரிச்சு பார்த்து அந்த உயிர்நில நிலையை கடந்து அவங்க அந்த உடல்லையும் அந்த மதத்தையும் தான் பற்றி கொண்டிருக்கிறதுனால அத்தனை சண்டைகள். அப்படியே டிவியில நியூஸ் பாத்தீங்கன்னா பாம்பு மேல பாம்பு போடுறான், அப்படி அப்படியே பெரிய பெரிய பில்டிங் இடிஞ்சு விழுது, ஆயிரக்கணக்கான குழந்தைகள் சாவுறாங்க, எவ்வளவு உயிரினங்கள் அங்க போகுது. அப்ப இதெல்லாம் ஏன்னா அந்த இனமும் மதமும் அவ்வளவு பற்று உண்டாக்கி வச்சிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பற்று, ஒரு வீட்டு மேல பற்று, குடும்பத்து மேல பற்று,
பொருட்கள் மேல, ஒரு Dress மேல, ஒரு பர்டிகுலர் ட்ரெஸ்ஸ பற்று வச்சிருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸையே அடிக்கடி போடுவாங்க. அந்த Dress கிழிஞ்சிடுச்சுன்னா அப்படியே வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி அப்படியே சோகமாயிடுவாங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த Dress கிழிஞ்சா என்ன வேற Dress வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அந்த Dress தான் என்னுடைய ஃபேவரைட் Dress. அது கிழிஞ்சு போச்சு அப்படின்னு அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் என்னன்னா, அந்த மைண்ட் தான் அந்த அளவுக்கு அவங்கள கீழ்நிலையில வச்சிருக்கு. அதாவது மனசு வந்து அத பற்றிக்கிட்டு, அதிலேயே பிடிவாத குணமா இருக்கு. அதிலிருந்து வெளிய வர மறுக்குது. அப்ப இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அந்த மனசு தான் நம்மள ஏமாத்துதுங்கிறத நம்ம கொஞ்சம் விசாரித்து பார்த்து, அந்த விழித்துக் கொண்ட விவேகத்துல தானே நம்ம வெளிய வர முடியும். அப்ப அந்த விசாரணைங்கிறத ஒரு தனி மனிதன் தன்னாலயும் செய்ய முடியல. செய்ய வர்றவங்களையும் அத ஏத்துக்க முடியலன்னா எப்படிதான் நம்ம விடுதலை ஆகுறது? அதாவது விடுதலை அப்படின்னா, நான் என்னுடைய மனதில் இருக்கிற அழுக்குகள நான் விசாரணை பண்ணி பார்த்து, அந்த விவேகத்தினால, அட இவ்வளவு கேவலமானவனா நான் இருக்கிறேனா? இவ்வளவு மோசமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேனா? இப்படி புரியாம நான் இருந்திருக்கிறேனா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நம்முடைய மனத உள்ள போய் விசாரணை பண்ணி பார்க்கும்போது தானே தெரியும். நம்ம இடத்துல இருக்கிற அறியாமைகளும், அஞ்ஞானங்களும் வெளிப்படும். ஆனா எத்தன பேர் அத விசாரிக்கிறாங்க? ஒருத்தரும் விசாரிக்கிறது இல்ல. தன்னுடைய மனச வந்து நான் எப்படிப்பட்டவன், இன்னார் எப்படி அப்படிங்கிறத விசாரிக்காம, அந்த ஏற்றி வைத்த எண்ணங்கள் படியே வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு, ஒரு மெஷின் மாரி, ஒரு மிருகம் மாரி வாழ்றத விரும்புறாங்க. ஆனா, அதுல ஒரு சிலர் என்ன பண்றாங்க? எதற்காக இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு? நான் ஏன் இந்த வாழ்க்கைய மெஷின் மாரி வாழணும்? எனக்குன்னு ஒரு சுயம் இல்லையா? நான் சுயமா சிந்திக்க முடியாதா? நான் ஏன் அடிமையா இருக்கணும்? அப்படி இப்படி நெறைய விஷயங்கள்ல தனக்குள்ள யார் ஒருத்தர் கேள்வி கேட்கிறாங்களோ, அவங்க மட்டும் தான் மனித பிறவியினுடைய மகத்துவமானவர்களாக பார்க்கப்படுகிறார்கள். ஏன்னா, அவர்களுக்கு தான் நான் எதற்காக இந்த மனித பிறவி எடுத்து வந்திருக்கிறேன்? என்னுடைய பிறவியினுடைய நோக்கம் என்ன? இந்த உலகம்ங்கிறது என்ன? அதுல படைக்கப்பட்ட ஜீவராசிகள் உண்மையில் எப்படி இருக்கு? அப்படிங்கிற நெறைய கேள்விகள எழுப்பி, அந்த கேள்விகளுக்கான பதில்கள பெற முடியும். அப்ப இத்தனைக்கும் ஆதாரமா எது இருக்கு? அப்படின்னு எல்லாம் நம்ம பார்க்கும்போது தான் நம்ம அதுல ஒரு தெளிவுக்கு வந்து நம்ம வந்த வேலைய முடிக்க முடியுமே தவிர, ஒருத்தர் சொல்லிட்டாங்க, தினசரி இந்த பூஜை பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாங்கன்ட்டு, வாழ்நாள் முழுக்க பூஜை பண்ணிட்டே இருந்தா, அதுல அடைந்தது என்ன? அவ்வளவுதான் நான் கேட்கிறேன். தினசரி பூஜை பண்றப்பா சரி, நீ எல்லாம் கற்பூரம் காட்டு, ஊதுபத்தி காட்டு, அந்த சாமிய கும்பிடு. அதனால உனக்கு என்ன கிடைச்சது? மன நிம்மதி கிடைச்சதா? அந்த வாழ்க்கையில உனக்கு சந்தோஷம் இருந்ததா? அப்படின்னா இல்லையே. ஏன்னா திருப்பியும் நமக்கு பிரச்சனைகள் வரும்போது, வரும்போது மீண்டும், மீண்டும் அதே கடவுள் இடத்துல போய் தானே முறையிடுறோம். அப்ப ஒரு தடவ நீங்க கடவுளுக்கு சொன்னா அந்த கடவுளுக்கு புரியாதா? ஒவ்வொரு முறையும் நீங்க சொல்லணுமா? அப்ப கடவுள் என்ன முட்டாளா? இதெல்லாம் நம்ம யோசிக்கணும்ல. இப்போ நம்ம வந்து ஒரு பிரச்சனைய கடவுள்கிட்ட முறையிடுறோம். இறைவா எனக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் இருக்கு. இத தீர்த்து வைன்னு சொல்லி சாமி கிட்ட போய் சொல்றோம். அப்ப சாமி அத கேட்கிறாருங்கிற நம்பிக்கையில தான் நம்ம அத போய் சொல்றோம். அப்ப நம்ம அந்த மாதிரி சொல்லும்போது, அந்த நிலைய நம்ம புரிஞ்சுக்கணும்ல. எதற்காக நாம அத வந்து பிரார்த்தனை பண்றோம்? அந்த இறைவன் நமக்கு வந்து இந்த பிரார்த்தனைய கேட்டு அதை வந்து அவரு நடத்தி வைப்பாரா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தோம்னா, ஒரு புரிதல் வரும். என்ன புரிதல் அப்படின்னா, அந்த இறைவன் வந்து நாம எதிர்பார்க்கிற ஒரு நம்பிக்கையான கடவுள். நம்ம சொல்றதெல்லாம் கேட்பாரு, நிச்சயமா செஞ்சு வைப்பாரு அப்படின்னு நீங்க நினைச்சதுனால தான் அவர்கிட்ட போய் பிரேயர் பண்றீங்க, வேண்டுதல் வைக்கிறீங்க. அப்ப அவர் செய்வாருல்ல. அதுக்கு வெயிட் பண்ணணும். அப்புறம் அவர் செஞ்சு குடுக்கும்போது அவர் வந்து அறகுறையா செஞ்சு குடுப்பாரா? அப்ப இறைவன் வந்து ஒரு சராசரி மனிதன் மாரி தான் அத டீல் பண்ணுவாரா? நம்முடைய பிரச்சனைகள வந்து தீர்த்து வைக்கிறதுக்கு வந்து, "நீ இப்ப இதுதானே கேட்ட. இத மட்டும் தான் நான் செய்வேன். நீ அத கேட்கலையல்ல. அத நான் செய்ய மாட்டேன்." அப்படின்னு எல்லாம் அந்த பேதமை புத்தியோட இறைவன் செயலாற்றுவாரா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும்ல. இப்ப நம்ம வாழ்க்கையில வந்து பிரச்சனைன்னா, அந்த பிரச்சனைய அப்போதைக்கு ஒரு பிரச்சனைய அணுகுறோம். அப்ப அந்த பிரச்சனைக்கு மட்டும் தான் தீர்வு குடுப்பாரா இறைவன் அப்படின்னா, இது எல்லாமே நம்முடைய மைண்ட் பண்ற வேலை. இங்க நல்லா நம்ம ஆழ்ந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம மனசே என்ன பண்ணுது? அந்த இறைவன் கிட்ட போய் இத முறையிட்டா, அந்த இறைவன் தீர்த்து வைப்பான்னு நம்புது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில போய் இறைவன் கிட்ட முறையிடுது. அப்புறம் அந்த பிரச்சனை சால்வ் ஆன உடனே இறைவன் தீர்த்து வைத்தான் அப்படின்னு நம்புது. திருப்பி என்ன பண்ணுது? இன்னொரு புது பிரச்சனைய அதே இறைவன் கிட்ட கொண்டு போய் முறையிடுது. அப்ப அதே இறைவன் தீர்த்து வைப்பான்னு சொல்லிட்டு அந்த அந்த விஷயத்தையும் அந்த சுவாமி கிட்ட போய் விண்ணப்பிக்குது. அப்ப இது மாதிரி தினசரி ஒவ்வொரு பிரச்சனைகளை இறைவன் கிட்ட கொண்டு போய் அந்த இறைவன் நமக்கு செய்வான், செஞ்சு கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு வாழுகின்ற பக்தி வாழ்க்கை வந்து எப்படி நம்மை வந்து முழுமைப்படுத்தும்? இதெல்லாம் முழுமைப்படுத்தாது. இதெல்லாம் ஒரு மூடத்தனமான பக்தி அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா இது வந்து இறைவன் இப்படி விவரம் இல்லாதவன் கிடையாது. நீங்க ஒரு டைம் வந்து இத சொன்ன உடனே இத செஞ்சு வைக்கிறதுக்கும், அடுத்த முறை நீங்க இன்னொன்னு கேட்ட உடனே அதையும் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்றதுக்கும், அப்புறம் ஒரு முறை நீங்க கேட்டத அவன் செய்யாம இருக்கிறதுக்கும், இங்க இறைவன் காரணம் இல்ல. எல்லாமே நாம் தான் காரணம். ஏன்னா இறைவன் வந்து இந்த மாதிரி எந்த விஷயங்களையும் நமக்கு செய்யறதுக்காக வருவதும் இல்ல, போவதும் இல்ல. அது அவனுடைய வேலையும் இல்ல. அவன் என்ன நான் உனக்கு என்ன நீ கேட்குறியோ அதெல்லாம் செஞ்சு வைக்கிறேங்கிறது அவனுடைய வேலையா? இல்ல அப்படித்தான் செஞ்சு வைக்கிறவனா இருந்தான்னா, இங்க ஒருத்தருடைய முறையீடா இங்க இருக்குது.
இந்த உலகம் பூரா பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கு. இந்த பிரார்த்தனைங்கிறது இப்ப நீங்க மட்டும் பிரார்த்தனை பண்ணல, இந்த ஒட்டுமொத்த உலகமும் அவங்கவுங்க வீட்டுல பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கு. அப்ப ஒவ்வொருத்தருடைய பிரார்த்தனையும் இறைவன் செவி கொடுத்து கேட்கறதுனா அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்? இதே வேலையா தான் உட்காந்துருப்பான். வேற என்ன செய்ய முடியும்? நீங்க யோசனை பண்ணி பாருங்க. இறைவன் ஒவ்வொருத்தருடைய பிரார்த்தனையும் செவிசாய்த்து, இன்னைக்கு இந்த அம்மா பையனை பாஸ் பண்ண வைக்கணும்னு வேண்டியிருக்கு, இந்த அம்மாவுக்கு இந்த பாஸ் பண்ற வேலையை ஃபர்ஸ்ட் முடிப்போம். அந்த ஐயா ஒரு கார் வாங்கணும்னு கேட்டிருக்காரு, அவருக்கு கார் வாங்குறதுக்கு ஏற்பாடு செய்வோம். அந்த பையன் பரீட்சையில பாஸ் பண்ணணும்னு கேட்டிருக்கான், அவனுக்கு உடனே அந்த பாஸ் பண்ற வேலையை முடிச்சு வைப்போம் அப்படின்னு இப்படி சாமி கணக்கு போட்டு உட்கார்ந்து இருந்தாருன்னா, நம்ம எதிர்பார்க்கிற இறைவன் கணக்கு போட்டு உட்கார்ந்து இருந்தாருன்னா அவர் வேற என்னதான் செய்ய முடியும்? நம்ம பிரச்சனைகளை தான் பார்த்துட்டு இருக்க முடியும். அவருடைய வாழ்க்கை அவர் வாழவே முடியாது. அப்ப இதெல்லாம் நம்ம விவேகத்தினால யோசிச்சு பார்க்கணும். இப்படி கூட ஒரு கடவுள் இருப்பானா? இப்படி எல்லாம் இருந்து இந்த காரியத்தை செய்வானா? செய்ய முடியுமா? பிராக்டிக்கலா இது சாத்தியமா? இல்ல இறைவன் ரொம்ப மகத்தானவன், அவன் எப்படி வேணா செய்ய முடியும், அவனுடைய சக்தி எல்லையற்றதா இருக்கிறதுனால அவன் நம்முடைய அத்தனை பேருடைய கோரிக்கையும் கேட்டு உடனே ஒரு வினாடியில் அதெல்லாம் முடிச்சு வைக்கக்கூடிய திறமைசாலி அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும், அப்ப இறைவனுக்கு இதுதான் வேலையா அப்படின்னு நம்ம ரொம்ப ஆழ்ந்து பார்க்கணும். ஏன்னா இங்க அப்படி கிடையாது. இறைவன் அப்படிங்கிற தன்மை எதிலும் சம்பந்தப்படாம இருக்கு. தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் அது பிரகாசித்துக் கொண்டிருக்கு. அதனுடைய பிரகாசம் எங்கெல்லாம் பட்டு பிரதிபிம்பிக்குதோ அந்த பிரதிபிம்ப வெளிப்பாடுதான் இந்த உபாதிகளாகிய உடல்கள், மனசு அப்படின்னு நம்ம பாடத்திட்டத்துல தெளிவா சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப அது பட்டு பிரதிபிம்பிக்கின்ற பிரதிபிம்ப உபாதியை தான் நான் கண்ணாடி அப்படிங்கிற ஓமானத்திலையும் நான் புரிய வச்சிருக்கேன். அப்ப அந்த கண்ணாடி அப்படின்னா அந்த கண்ணாடியினுடைய தூய்மை தன்மையை பொறுத்து நீங்க அதுல போடக்கூடிய டார்ச் லைட்டுடைய பிரகாசம் ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க நல்ல கண்ணாடி தொடச்சு கிடைச்சி கிளீனா வச்சிருந்தீங்கன்னா நீங்க அதுல ஒரு டார்ச் லைட் அடிச்ச உடனே அந்த டார்ச் லைட் வெடிச்சு அதுல பட்டு ரிஃப்ளெக்டர் பீம் அந்த ரூம் பூரா பரவும் போது நல்லா பிரைட் ஃபுல்லா இருக்கும். பாக்குறதுக்கு அந்த ரூம் பூரா அருமையான பிரைட்னஸ் கொடுக்கும். ஆனா நாம கண்ணாடி சரியா துடைக்கல, அதுல புகை பிடிச்சிருக்கு, தூசு அடி இருக்குது அப்படின்னா அதுல நீங்க டார்ச் லைட் வெளிச்சம் போட்டா டல்லா இருக்கும். அந்த டல்லா இருக்கிறது மட்டும் இல்ல, அதுல இருக்கிற தூசுக்கள் எல்லாம் அதுல ரிஃப்ளெக்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா அங்கங்க கருப்பு கருப்பா இருக்கும். கண்ணாடியில ஒரு மை ஒட்டிட்டு இருந்தா அந்த மையினுடைய அந்த கருப்பு நிறம் அந்த ரிஃப்ளெக்டட் ஷேடோல காட்டி கொடுக்கும். அப்ப எப்படி அதெல்லாம் நமக்கு பிராக்டிக்கலா புரியுது? இப்படி இருந்தா இப்படிதான் அப்படின்னு நமக்கு எப்படி பிராக்டிக்கலா புரியுதோ அதே கான்செப்ட் தான் நம்முடைய மைண்ட். இங்க நம்ம மைண்ட் என்னன்னா இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு கண்ணாடி. அந்த தூய அறிவு என்ன பண்ணுதுன்னா தன்னை ரெஃப்ளெக்ட் பண்ணி பாக்குறதுக்காக நான் பிரகாசிக்கணும், நான் பிரதிபிம்பிக்கணும், எனக்கு ஒரு கண்ணாடி வேணும் அப்படின்னு அது முடிவு பண்ணுது. அப்ப தன்னையே தான் பார்க்க விரும்பினதுனால அந்த கண்ணாடியை படைச்சு அந்த கண்ணாடிங்கிற விஷயத்துல தன்னை பார்க்குது இல்லையா? அப்படி பாக்குறதுதான் இந்த மைண்ட். அப்ப இந்த மைண்ட்ல அந்த அறிவு ரெஃப்ளெக்ட் ஆகுறத நாம எப்படி பிரகாசிக்கணும்? நாம தூய்மையா இருந்தா தானே பிரகாசிக்க முடியும். இந்த மைண்டுங்கிற கண்ணாடியை நான் எவ்வளவுக்கு எவ்வளவு தொடச்சி சுத்தமா வச்சுட்டு இருக்கணும் அந்த அளவுக்கு இது பியூரா இருக்கு. அப்ப அந்த பியூரா இருக்கிற இந்த மைண்ட் என்ன பண்ணும்? அந்த கான்சியஸ்னஸ் அப்படியே ரெஃப்ளெக்ட் பண்ணும், அந்த பேரறிவை அப்படியே பிரதிபிம்பிக்கும். அப்ப பிரதிபிம்பிக்கும் போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? அந்த தூய அறிவு பிரகாசமா வெளிப்படும். அப்படித்தான் நம்ம சொல்றோம். நம்ம சொல்ல வர விஷயம் இப்படி புரிஞ்சுக்கணுமே தவிர நாம ஏதோ ஒரு உருவத்துல போய் சிக்கிக்கிட்டு இந்த உருவ வழிபாட்டுலதான் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இறைவன் அந்த உருவத்தில் தான் இருக்கிறான் அப்படின்னு அந்த உருவத்தின் மேல வச்சிருக்கிற அபிமானத்தை நம்ம எப்ப தொடர்ந்து கண்டினியூவா வச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அது வரைக்கும் நாம நம்முடைய சோர்ஸ்குள்ள போக முடியாது. ஏன்னா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஒரு ட்ரெஸ் மேல இருக்கிற ஒரு பிடிமானம், ஒரு பிடிவாதம் விட முடியல அந்த மைண்டுக்கு. அப்ப அந்த ட்ரெஸ்ங்கிறத நாம ஒரு சாதாரணமா எடுத்துக்கிறோம். கடவுள் அப்படின்னா அது உயர்ந்ததுன்னு நம்ம பாக்குறோம். ஆனா நாம என்ன நினைக்கிறோம், அது ட்ரெஸ் மேல வைக்கிற அபிமானம் ஒரு அல்ப அபிமானம். ஆனா உருவத்துல கடவுளுடைய உருவத்து மேல வைக்கக்கூடிய அபிமானம் உயர்ந்த அபிமானம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது எது? இதே மைண்டு தான் நான் சொல்றேன். இதே மைண்டு தான் அந்த டிஃபரன்ஸை அதுவா பிரிச்சு வச்சிருக்கு, அதுவா முடிவு பண்ணி வச்சுக்குது. இது எனக்கு பண்றது சரியில்லை, அது பண்ணா சரி அப்படின்னு நினைக்குது. ஆனா இங்க இது சரி அது தவறுங்கிறதையும் அந்த மைண்டு தான் தீர்மானிக்கிறதே தவிர அறிவு தீர்மானிக்கவே இல்லைன்னு தான் நான் சொல்றேன். அப்ப இங்க நீங்க எப்ப இந்த அறிவு தீர்மானிக்கும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி அத்தியாத்ம யோக கல்வியில கூறப்பட்ட கருத்துக்களை ஆழமா உள்வாங்கி பார்க்கும்போது இப்ப இந்த ஞான கல்வி நமக்கு என்ன உபதேசம் பண்ணுது? இங்க ஒரே ஒரு பொருள் மட்டும் இருக்கு, அதுதான் பிரம்மம். அந்த பரமாத்மா, அந்த பிரம்மம் தன்னை வெளிப்படுத்தி பார்ப்பதற்காக அதுக்கான உபாதிகளை உண்டு பண்ணதுதான் இந்த பிரபஞ்சம். அப்ப அந்த பிரபஞ்சத்துல அது பல்வேறு உபாதிகளை உண்டாக்கி அந்த உபாதிகளை தன்னை வெளிப்படுத்த பார்க்க விரும்பும் போது அதுல ஜட பொருட்கள்ல அது வெளிப்பட முடியாம இருக்கிறதுனால அது என்ன பண்ணுது? உயிர் பொருளை உண்டாக்குது. கல்லு, மண்ணு அப்படின்னு ஜடமான ஒரு பொருளை தன்னை வெளிப்படுத்த முடியலங்கிறத அது புரிந்து கொண்ட மறு வினாடி
அடுத்தது ஒரு உயிர் பொருள் அதே மண்ணிலிருந்து உண்டாக்குது, அது தாவரங்களா மாறுது. அப்ப அந்த தாவர பொருட்கள்லயும் தன்னை வெளிப்படுத்த முடியல. ஏன்னா அதுல ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய திறமை அதுக்கு அதிகமா இல்ல. ஒரு அறிவு மட்டும்தான், அதுக்கு தொடு உணர்வு மட்டும்தான் அதுக்கு இருக்கு. வேற அதுக்கு புலன்களும் இல்ல, கண்ணும் இல்ல, காதும் இல்ல, மனசும் இல்ல. அப்ப அது மனசும் இல்லாததுனால, நான் இன்னார் இப்படிப்பட்டவன், என்னை இப்படி கொடுமைப்படுத்துறான், என்னை கில்லறான், என்ன சாகடிக்கிறான் அப்படின்னு அது எந்த ஒரு எண்ணம் தாவரங்களுக்கு கிடையாது. காரணம் அதுக்கு மைண்டே இல்ல. அப்ப இந்த மைண்ட் இல்லாத ஒரு விஷயத்துல இறைவன் தன்னை வெளிப்படுத்தி பார்க்க முடியலங்கிறத உணர்ந்த மறு வினாடி அடுத்த ஒரு புழு பூச்சிகளை பரிணமிக்கிறான். அப்ப புழு பூச்சி நிலையிலையும் அவனால புலன்கள்ல 2 புலனா மாறியும் அவனால வெளிப்படவே முடியல. அப்ப இப்படியே அவன் ஒவ்வொரு பரிமாணத்துல இந்த உலகத்தை உண்டாக்கி பார்க்கும்போது மிக உயர் பரிமாணத்துல மனித உடல் கிடைச்ச உடனே அந்த மனித உடல்ல மூளைக்குள்ள ஒரு பிட்யூட்டரி பீனியல் அப்படிங்கிற கிளாண்ட்ஸ்களை உருவாக்கி அதுல ஒரு முக்கியமான ஒரு கிளாண்டா பீனியல் கிளாண்ட பீனியல் சுரப்பிய மனித உடலுக்குள்ள கொடுத்த மறு வினாடிதான் அவனுடைய எதிர்பார்ப்பு முழுமை அடையும். இறைவன் தன்னை வெளிப்படுத்தி பார்ப்பதற்கான ஒரு அருமையான உபாதி, ஒரு அருமையான கண்ணாடி இந்த மனித உடல், மனித மனம் தான் அப்படிங்கறத அவன் முடிவு பண்ணதான் அதுல அவன் பிரகாசிக்க பார்க்கறான். அப்ப இதை உணர்ந்து கொண்ட ரிஷிகள் என்ன பண்றாங்க, நீ எதை அடைய விரும்புகிறாயோ, நீ எதை தேடுகின்றாயோ அது உன்னிடத்திலிருந்தே பிரகாசித்துக் கொண்டிருக்கு. நீ அதை வெளி பார்க்க வேண்டாம், உனக்குள்ளேயே இருக்கு. நீ எளிதா அதை பற்றிக்கொள், அதை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா நீ அதுதான் நீங்கிறது உனக்கு புரியும். அப்படிங்கிறதுதான் இங்க வேத சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது, தத்துவமசி அப்படிங்கிற ஒரு மகா வாக்கிய உபதேசத்தை முன்னிறுத்து. அப்ப தத்துவமசி அப்படிங்கிற ஒரு மகா வாக்கியத்தை யார் சொல்றா, மிகப்பெரிய ஞானிகள், ரிஷிகள், வேத விற்பனர்கள் சொல்றாங்க. ஒரு சராசரி மனிதன், சாதாரண மனிதன் சொல்லல. எல்லா வாழ்க்கையும் இந்த உலகத்துல வாழ்ந்து பார்த்து அந்த இறைத்தன்மையை தன்னுள் உணர்ந்து கொண்ட பண்டைய ரிஷிகள் அதை வெளிப்படுத்தி வேதத்துல சொல்றாங்க. தத்துவமசி அப்படிங்கிற ஒரு மகா வாக்கிய உபதேசத்தை கொடுக்குறாங்க. அப்ப உடனே இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அவருடைய மாணவர்கள் ஆகிய சிஷ்யர்கள் அந்த ரிஷிகள் நீதான் அது என்று சொல்கிறீர்களா, அது எப்படிப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கும் போது அடுத்தது புரிய வைக்கிறாங்க. பிரஜானம் பிரம்மம் அப்படிங்கிறாங்க. அந்த பிரம்மம் எப்படி இருக்கு, ஒரு பிரஜையா இருக்கு, ஒரு உணர்வா இருக்கு. அதை நீ பிடிச்சுக்கோ. அது நீ நினைக்கிற மாதிரி இங்க வெளி இல்ல, உனக்குள்ள அந்த உணர்வா இருக்கு. அதை நீ உணர்ந்து கொள். அந்த உணர்வு வெளி, அந்த வெட்ட வெளி எங்கும் எதிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறத நீ வெளியே தேடினா அதை பிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா அது எல்லையற்ற விரிவா இந்த பிரபஞ்சமா இருக்கிறதுனால அது அழகா உன்னுக்குள்ள பிரகாசிக்குதே, அதை நீ உன்னால உணர்வது ரொம்ப எளிது. ஆகவே உன்னுடைய உடலையும் மனதையும் கருவிகளாக கொண்டு அது தன்னை அறிவதற்காக அது வெளிப்பட விரும்புது. ஆகவே நீ அதை நோக்கி திரும்பு, உன்னுடைய கவனத்தை அதை நோக்கி திருப்பு. ஆக நீ அந்த நிலையை அடைந்து விடுவாய், அந்த தெய்வீக நிலையை உன்னுள் உணர முடியும் என்ற ஒரு மிக உயரிய விஷயத்தை மகான்கள், ரிஷிகள் நமக்கு போதிக்கிறது தான் தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கிய உபதேசம். அப்ப அந்த வாக்கியத்தை நம்ம கேட்ட உடனே நம்முடைய மனசு அதை உடனே ஏத்துக்காது. ஏன்னா அந்த இறைநிலைங்கிறது எவ்வளவு பெரிய பிரம்மாண்ட வெளி, அந்த வெளிக்குள்ள இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய இறைவன் எனக்குள்ள எப்படி பிரகாசிக்க முடியும், அவ்வளவு பெரிய உருவம் எனக்குள்ள பிரகாசிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள கண்டிப்பா எழுந்திருக்கும். இந்த மனசு அதுக்கான கேள்வியை எழுப்போம். ஏன்னா மனதனுடைய சுபாவமே அதுதான். அதாவது எது ஒரு விஷயத்தை அதுக்குள்ள கொடுத்தாலும் அது தன்னுடைய அனுபவத்துக்கு வராத வரைக்கும் அதை ஒத்துக்காம ரகலை பண்ணிக்கிட்டே இருக்கும். காரணம் என்ன, அது அந்த மாதிரிதான் படைக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த நிலையில நம்ம என்ன இங்க யோசனை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, இப்ப நாம் நம்முடைய உருவத்தை வெளியே ஒரு 6 அடி வச்சிருக்கிறோம். 6 அடி உருவம் இருக்கு. இப்ப இந்த 6 அடி உருவத்தை நீங்க ஒரு சின்ன கண்ணாடி வழியா பாத்தீங்கன்னாலும் அந்த உருவம் தெரியும். நீங்க ஒரு பிரம்மாண்டமான கண்ணாடி வச்சு பாத்தீங்கன்னாலும் அந்த உருவம் தெரியும். அந்த உருவம் பிரதிபிம்பிக்கிறதுக்கு அந்த உருவத்தினுடைய அளவுலயே கண்ணாடி செய்யணும்னு ஏதாவது இருக்கா? 6 அடி உருவத்தை நான் பிரதிபிம்பிக்கணுங்க, அதனால 6 அடியில கண்ணாடி செஞ்சாதான் என்னுடைய உருவம் முழுசா தெரியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அவசியம் இல்ல. நீங்க சும்மா ஒரு அடிக்கு 1 அடி ஒரு கண்ணாடி வச்சுட்டு நீங்க தூரமா நின்னு பாருங்க, உங்களுடைய முழு உருவம் அந்த கண்ணாடி காட்டும். கண்ணாடியினுடைய அந்த ரிஃப்ளெக்ஷன் வெளியே என்ன தெரியுதோ அதை அப்படியே பிரதிபிம்பிக்கும். அது நீங்க க்ளோஸ் அப்ல போனா முகத்தை மட்டும் காட்டும், லாங் ஷாட்ல போனா உங்களுடைய ஹோல் பாடியை காட்டும். உங்களுக்கு நீங்க எப்படியெல்லாம் வெளியே விருப்பப்பட்டு பார்க்க விரும்புறீங்களோ அப்படியெல்லாம் அதை உங்களை பிரதிபிம்பித்து காட்டும். அதுதான் கண்ணாடியினுடைய இயல்பு. அப்ப அது மாதிரி நம்முடைய மனசனுடைய இயல்பு என்னன்னா, நீங்க இந்த பிரம்மாண்ட வெட்ட வெளி அப்படின்னு நினைச்சு பிரமிச்சீங்கன்னா அந்த கண்ணாடி பிரம்மாண்ட வெட்ட வெளின்னு நினைச்சு பிரமிக்கும். அந்த மனசு என்ன பண்ணும், பிரமிக்கும். இல்ல இது எவ்வளவு பெரிய பிரம்மாண்ட வெட்ட வெளியா இருந்தாலும் இந்த கண்ணாடிக்குள்ளேயே அடங்க முடியும், அடக்கி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சூட்சமம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா உங்களுக்குள்ளேயே அந்த இறைத்தன்மையை உணர முடியும். அதைத்தான் இங்க மகான்கள் சொல்ல வராங்க. நீ வெளியிருக்கிற பிரம்மாண்டத்தை உனக்குள்ள இல்லைன்னு ஏன் நினைக்கிற, அது வெளியிருக்கிறதும் உனக்குள்ளேயும் பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு, உனக்குள்ளேயும் பிரகாசிக்க முடியும்.
அது பிரகாசித்து கொண்டு இருப்பதை நீ உணர முடியாததுனால அது இல்லைன்னு சொல்லாத, அது இப்படிப்பட்டது அப்படிப்பட்டது நீ ஒரு கற்பனைக்குள்ள போய் சிக்காது அப்படிங்கிறது தான் இங்க சொல்ல வர்ற விஷயம். ஏன்னா பண்டைய காலங்கள்ல இந்த ஆலய வழிபாடுகள் கிடையாது. நான் வெளிப்படையாவே அதை சொல்லுவேன். ஏன்னா சாஸ்திரங்களே அதை சொல்லுது. எந்த மகரிஷிகளும் யோகிகளும் ஞானிகளும் இந்த கோயில்களை கட்டவே கிடையாது. இடையில கட்டினாங்க. எதுக்காக கட்டினாங்கன்னா நம்முடைய வைதிக தர்மம் தேவைப்பட்டது. அதாவது புத்த மதம், சமண மதங்கள் எல்லாம் இங்க மதங்களுடைய அடிப்படையில நம்முடைய பாரத தேசத்துல வேரூன்ற ஆரம்பிச்ச போது இதனுடைய கிளைகள் உலக நாடுகள் பூரா பரவும் போதுதான் புத்த மதத்தை அசோக சக்கரவர்த்தி என்ன பண்ணாரு, இந்தியாவிலிருந்து மற்ற நாடுகளுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்தினார். இலங்கை, இந்தோனேசியா போன்ற மற்ற நாடுகளுக்கெல்லாம் இந்த புத்த மதம் பரவியது. அப்ப இந்த புத்த மதம் பரவுறதுக்கு யார் காரணமா இருந்தாங்கன்னா அந்த காலத்துல வாழ்ந்த அரசர்கள் தான் காரணமா இருந்தாங்க. அது மாதிரி சைவ சமயம் இந்த சமுதாயம் பூரா பரவிச்சுன்னா அந்த காலத்துல வாழ்ந்த அரசர்கள் தான் அதுக்கு காரணமா இருந்தாங்க. வைணவ சமயம் பரவிச்சுனாலும் அதுக்கு அந்த காலத்துல வாழ்ந்த அரசர்கள் தான் காரணமா இருந்தாங்க. இதை நம்ம நல்லா வரலாற்றினுடைய அடிப்படையில புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த டைம்ல என்ன நடந்தது, அந்த மாதிரி பழைய காலத்துல இப்ப சைவமும் சமணமும் சண்டை போட்டுக்கொண்டு சமணத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் எப்படி தூக்குல போட்டாங்களோ அதே மாதிரி சமணத்துல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி அரசர்கள் சைவ சமயத்துல இருக்கிறவங்களை தண்டிச்சாங்களோ நிறைய இவங்களுக்குள்ள அந்த கருத்து வேறுபாடுகள் ஒரு பெரிய சண்டை சச்சரவா மாறி சிவன் தான் உயர்ந்தவன் இவங்க சொல்லும் போது அவங்க இல்ல இங்க ஒன்றுமற்ற வெளிதான் இறைவன் அவங்க சொல்லும் போது அது சண்டை சச்சரவா மாறி இந்த மாதிரி ஒரு பெரிய போர்க்களம் எல்லாம் நம்முடைய பாரத தேசத்துல நடந்திருக்குது. அதுக்கு வரலாற்று உண்மைகள் இருக்கு. இதே உண்மையில வைணவ சித்தாந்தமும் நம்முடைய சமய சித்தாந்தமும் சண்டை போட்டிருக்கு. அப்படி சண்டை போடும்போது சைவ சமயத்தை தழுவிய அரசன் என்ன பண்ணிட்டான், ராமானுஜரை எதிர்த்தான். ராமானுஜர் யாரு, வைணவர். அப்ப அவர் பெருமாள் தான் கடவுள் அவர் சொல்ல போன உடனே இல்ல சிவன் தான் கடவுள் அப்படின்னு இவன் சொல்ல போக ரெண்டு பேருக்குள்ள சண்டை அதிகமாகி ராமானுஜரை கொல்றதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டான். அப்ப ராமானுஜரை எங்க கொண்டுடுவாங்களோன்னு சொல்லிட்டு ராமானுஜர் தப்பித்து போற இடம் கர்நாடகாவில இருக்கு. அந்த இடத்துக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன். கர்நாடகாவில அங்க ராமானுஜர் ரொம்ப நாள் ஒளிஞ்சிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் ராமானுஜர் தமிழ்நாட்டுக்கே வரல, கர்நாடகாவிலேயே இருந்தார். காரணம் என்ன, அவர் தமிழ்நாட்டுல வந்தா அந்த அரசன் கொண்டுடுவான் ராமானுஜரை. இந்த மாதிரி ஒரு கொலை வெறி ஏன் வந்தது, அந்த சமய பிடிமானம், அந்த பற்று, சிவன் தான் பெருசு அப்படின்னு அந்த அரசன் நினைக்கிறதுனால அவனுக்கு அந்த பற்று வருது. அப்ப வைணவ கடவுள் பெருமாள் பெருசு இல்லை அப்படின்னு அவன் நினைக்கிறதுனால அந்த காழ்ப்புணர்ச்சி வருது. அப்ப உயிர் பயத்துல ராமானுஜர் ஓடி ஒளிய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அந்த காலகட்டத்துல நடந்த வரலாற்று சம்பவங்கள் இருக்கு, நீங்க கூகுள்ல போய் போட்டு பாருங்க, இதெல்லாம் ரெக்கார்டட் இருக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போதுதான் இங்க நாம என்ன பண்ணணும்னா புரியணும். அதாவது எதுக்காக இந்த சமய சண்டைகள், எதுக்காக இந்த சச்சரவுகள், நீங்க சிவன் தான் பெருசு விஷ்ணு தான் பெருசுங்கிறது எதுக்காக இவங்க சண்டை போட்டுக்கிறாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த உருவத்தினால சண்டை. நீங்க சண்டையே உருவத்தினால. இவர் என்ன சொல்றாங்க, சிவபெருமான்னா ஜடாமுடி வச்சுக்கிட்டு கையில சூலாதயம் எடுத்துக்கிட்டு 3 பட்டைய படுக்க வச்சு போட்டுக்கிட்டு வருவாரு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல விஷ்ணுங்கிறவர் சங்கையும் சக்கரத்தையும் எடுத்துட்டு வருவாரு, அந்த 3 பட்டைய அப்படி நிக்க வச்சு போடுவாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இதை பத்தியே கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு அரசியல்வாதி பேசி ஆர்குமெண்ட் பண்ணி சண்டை போட்ட பிரச்சனை எல்லாம் ஓடிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் எதுக்குன்னா இது அவன் எப்படி சொல்ல வராங்க அப்படிங்கறத நம்ம பாக்குற கண்ணோட்டம் இருக்கு இல்லையா. இவங்க என்ன பண்றாங்க, ஒரே அடியா அதை தரக்குறைவா பேசுறாங்க. சமயத்தை இந்த பட்டை போடுறது இப்படி போடுறது இப்படி போடுறது அந்த அரசியல்வாதி ரொம்ப கீழ்த்தரமா பேசியிருக்கிறான். ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அந்த பட்டைய படுக்க வச்சு போட்டாலோ நிக்க வச்சு போடுறதுனாலயோ எது நடக்க போகுது, ஒரு மாற்றம் நடக்க போறது இல்ல. இவர் வேற சமயம் அவர் வேற சமயங்கிற அந்த சமய சின்னமா மட்டும்தான் அது இருக்குமே தவிர அந்த சமய சின்னத்தினால கடவுள் ஏதாவது நமக்கு செஞ்சுட போறாரா நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஆன்மீகவாதிகளும் இதை சிந்திக்கணும்னு நான் சொல்றேன். நான் இப்படி சொல்ல போனா என் மேல காழ்ப்புணர்ச்சி காட்டுறாங்க, என் மேல வெறுப்பு உண்டாக்குறாங்க. ஏன்னா என்னமா நான் இந்த மதத்துக்கே விரோதமா பேசுறேன், சமயத்துக்கே விரோதமா பேசுறேன் அப்படின்னு சொல்ல வராங்க. நான் அப்படி சமயத்துக்கு மதத்துக்கு விரோதமா சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இந்த மாதிரி பாதையில பயணிக்கும் போது எதற்காக இதை செய்யறோங்கிறத கொஞ்சம் விழிப்புணர்வோட பாருங்கன்னு சொல்றேன். நீங்க பட்டை எப்படி படுக்க வச்சு போடுறதுனால நீங்க ஒரு சைவ சமயத்தை சார்ந்தவனாக இருக்கிறதுனால நீங்க இறை அனுபவத்தை உண்டாக்கிக்கிட்டீங்களா, இறை தரிசனம் அடைஞ்சிட்டீங்களான்னு கேள்வி கேட்கிறேன். எத்தனை பேர் அடைஞ்சிருக்கீங்க, அடைய முடியல. ஏன் அடைய முடியல, அந்த சமயப்பற்று அடைய வைக்க முடியாது அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா இறைவன் சமயங்களும் மதங்களுக்கும் அப்பாற்பட்டவன். இறைவன் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்குள்ளேயோ ஒரு குறிப்பிட்ட சமயத்துக்குள்ளேயோ இல்ல. அந்த குறிப்பிட்ட சமயத்துக்குள்ள இருக்கிறவன் அந்த இறைவனை செப்பரேட் பண்ணி பார்க்கறான். எப்படி தன்னுடைய குடும்பம் தன்னுடைய குழந்தைகளை செப்பரேட் பண்ணி பார்க்கறான். இப்ப நம்ம குடும்பத்துல என்னுடைய குழந்தை என்னுடைய மனைவிங்கிறதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். பக்கத்து வீட்டு குழந்தைகளுக்கும் பக்கத்து வீட்டு மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுத்தா என்ன சொல்லுவாங்க, இந்த உலகம் தப்பா பார்க்கும்.
ஏன்னா அப்படித்தான் நமக்கு ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. இந்த சமுதாய சீர்கேடு என்ன அப்படின்னா, இங்க நீ சுயநலமா வாழ்ந்துக்கணும், நீ உன்னுடைய குடும்பம் உன்னுடைய குழந்தைங்க மட்டும் நீ பாத்துக்கோ, மத்தவங்களை பத்தி நீயே கவலைப்படுற அப்படின்னு நமக்கு போதிக்கப்பட்டிருக்கு. அப்ப அப்படி போதிக்கப்பட்டிருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், மற்ற விவகாரங்களை தலையிடாம நம்ம சுயநலமா வாழ்றோம் இல்லையா? இந்த சிஸ்டம் தான் எஜுகேஷன் சிஸ்டம், இதுதான் ஃபெயிலியர் சிஸ்டம். ஆனா இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது, நீயே உன்னுடைய குழந்தைகள் மேல அபிமானம் வைக்கிற, உன்னுடைய மனைவி மேல அபிமானம் வைக்கிற, மற்ற குழந்தைகள் மேலேயே அபிமானம் வைக்க மாட்டேங்கிற, இது உனது அது வேறு அப்படிங்கிற அந்த பிரிவினைகளை விடு. ஏன்னா அந்த பிரிவினைகள் நீ உடல்ல பாக்குற, அந்த உடலை கடந்து அவங்களுடைய உணர்வை பார்த்தீங்கன்னா அவங்களும் உன்ன மாதிரி மனுஷன் தானே. உனக்கு என்னென்ன சுகம் ஆசைப்படுறியோ அதுதான் அவங்களும் ஆசைப்படுவாங்க. நீ என்னென்ன சாப்பிடணும்னு நினைக்கிற அதான அவங்களும் சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அப்ப அவங்களுடைய உணர்வை நீ மதிக்கலாம்ல அப்படின்னு கேட்கிறாங்க. மகான்கள் என்ன கேட்கிறாங்க, நமக்குன்னு ஒரு உணர்வு இருக்கு, நான் இப்படி வாழணும், இந்த மாதிரி சமுதாயத்துல இருக்கணும் அப்படின்னு நான் என்னென்ன ஆசைகள் என்னுடைய மனசுக்குள்ள நான் வச்சிருக்கணும், அந்த என்னுடைய உணர்வை நான் பிரதிபலிக்கிற வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது மற்றவருடைய உணர்வுகளுக்கு நான் மதிப்பு கொடுக்கறது இல்ல. சுயநலமா என்னுடைய வாழ்க்கையை மட்டும் நான் வாழ்றேன். அப்ப நான் என்ன பண்றேன், கடைக்கு போறேன், என்னுடைய குழந்தைக்கு ஒரு கேட்பரிஸ் சாக்லேட் வாங்கி தரேன். பக்கத்துல ஒரு ஏழை குழந்தை நின்றுகிட்டு அப்படியே பார்த்துட்டு நிக்குது. ஆனா அதை பார்க்கவே நான் வாங்கிட்டு வந்துடுறேன். அந்த குழந்தைய அது அப்படியே நம்ம குழந்தையும் பாக்குது, நம்மளையும் பாக்குது, வெறிச்சு பார்த்துக்கிட்டே நிக்குது. ஆனா நான் அதை கேர் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னா சுயநலம். என்னுடைய குழந்தைக்கு மட்டும் கேட்பரிஸ் சாக்லேட் வாங்கி கொடுத்து கூப்பிட்டு வரேன். ஆனா அந்த குழந்தைக்கு அந்த கேட்பரிஸ் சாக்லேட் வாங்க முடியாத, வசதி இல்லாத நிலையில அவங்க அம்மா காய்கறியை கடையில கேட்டுட்டு நிக்கிறாங்க. மளிகை கடையில போய் காய்கறி வாங்க போன அந்த அம்மா, இன்னைக்கு காசு இல்லைங்க, கொஞ்சோண்டு எனக்கு காய்கறி கொடுங்க, நாளைக்கு கொடுக்குறேன், இல்ல அடுத்த வாரம் கொடுக்குறேன்னு அந்த அம்மா கெஞ்சிக்கிட்டு நிக்கிறாங்க. அப்ப அந்த ஒரு பரிதாபகரமான நிலை அந்த மளிகை கடையில பார்த்தா கூட மனம் இறங்கல. ஏன்னா அந்த சுயநல வாழ்க்கை. ஞானிகள் என்ன சொல்றாங்க, அப்படியே நீ நினைக்கிற, அந்த குழந்தையும் உன்னுடைய குழந்தைய பார்த்தா நீ அந்த குழந்தைக்கு ஒரு காட்பரிஸ் சாக்லேட் வாங்கி கொடுக்கலாம்ல, அதனுடைய உணர்வை நீ மதிக்கலாம்ல, அதுக்கும் ஆசைகள் இருக்கும்ல, அது ஏன் அதனுடைய நிலை அப்படி இருக்குங்கிறதுக்காக அதை ஏன் உதாசீனப்படுத்துற? ஆக எல்லாவற்றிலும் அந்த இறைத்தன்மையை பாரு, நீ ஏன் அந்த உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற, அந்த உணர்வை பாருன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுதான் பிரஜானம் பிரம்மா. இங்க இருப்பதெல்லாம் இறைவன் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் நம்ம சொல்றோம் அப்படின்னா, அந்த பிரஜைய, அந்த உள்ள இருக்கிற உணர்வை பாரு, அந்த உள்ளத்தை பாருன்னு சொல்றோம். அந்த உள்ளத்தை பார்க்கும் போதுதான் நமக்கு அந்த உள்ளத்தின் மீது விஷயம் புரியும் போது நானும் அதுவும் வேறு வேறு இல்லை அப்படிங்கிற அந்த ஏகத்துவ நிலை உண்டாகும். அதுதான் இங்க ஒன்னஸ்ன்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. இங்க ஒன்னஸ் அப்படின்னா நான் மட்டும் இருக்கிறேன் அப்படின்னு தனியா தன்னை ஒதுக்கிக்கிறது கிடையாது. எல்லாவற்றிலும் நான் இருக்கிறேன் அப்படின்னு பாக்குறது. இதுவே இந்த நிறைய பேருக்கு இந்த ஆன்மீகவாதிகளுக்கு தெரியறதில்ல. சுயநலவாதிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பிரம்மம் அப்படிங்கிற வார்த்தை அது தனித்திருக்கிறது அப்படிங்கிற தீர்மானத்துல நானும் பிரம்மம் அப்படின்னு சொல்லி தனியா வாழ ஆசைப்படுறான். அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்ற வார்த்தையை அவன் எப்படி புரிஞ்சுக்கிறான் அப்படின்னா, நானே பிரம்மம் அப்படிங்கிற ஒரு ஈகோவுல போய் செப்பரேட் பண்ணிக்கிறான். மற்ற ஜீவர்களை அவன் மதிக்கிறதே கிடையாது. அவன் என்ன நினைக்கிறான், இந்த உலகத்துல இந்த உயிர்கள் எல்லாம் எனக்கு அவசியம் இல்லை, எவனும் எனக்கு தேவையில்லை, நான் சாமியாரு, நான் சன்னியாசி, நான் பிரம்மம் அப்படின்னு சொல்லி அவன் தனித்து வாழ ஆசைப்படுறது அவனுடைய அஞ்ஞானம் அப்படின்னு தான் இங்க சாஸ்திரம் சொல்றது. பண்டைய ரிஷிகளும் ஞானிகளும் அப்படி வாழவே கிடையாது. பண்டைய ரிஷிகளும் ஞானிகளும் எப்படி வாழ்ந்தாங்கன்ட்டு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க வரலாற்றை திருப்பி பார்த்தீங்கன்னா எல்லோருமே குடும்ப குழந்தைகளோடு இருந்திருக்காங்க. ஒவ்வொரு ரிஷியும் திருமணமானவர் தான். ஒவ்வொரு ரிஷியும் தன்னுடைய மனைவி குழந்தைகளோடு வாழ்ந்தவர் தான். ஏன்னா நம்ம உபதேசத்திலே பாக்குறோம், யாக்ஞவல்கியர் அப்படிங்கிற முனிவர் தன்னுடைய மனைவி மைத்ரேயிக்கு உபதேசம் கொடுக்கிறார். அப்ப அந்த உபதேசம் தன்னுடைய மனைவிக்கு மைத்ரேயிக்கு கொடுக்கக்கூடிய அந்த மகா ஞானி யாக்ஞவல்கியர் ஒரு ரிஷி. அப்ப இங்க குடும்பத்தோட வாழக்கூடாதுன்னு யார் சொன்னா? பிரம்மம் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடணும்னு ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? அப்படி சொல்லப்பட்டதெல்லாம் இவர்களாக இடையில் புகுத்தப்பட்டதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மாதிரி மதவாதிகள் என்ன பண்றாங்கன்னா, தனக்கு அடிமையான ஆட்கள் தேவைப்படுறாங்க. அப்ப அதனால அவங்க அடிமைப்படுத்துவதற்கு இது மாதிரி சாதனங்களை உருவாக்கிக்கிட்டு இவங்க பல இல்லீகல் கான்டாக்ட்ஸ்ல இருந்துகிட்டும் இவங்க கீழே வர சிஷியர்களை அடிமைப்படுத்தி, நீ திருமணம் பண்ணிக்க கூடாது, நீ காவி ட்ரெஸ் போட்டுக்கணும், நீ இந்த மாதிரி கச்சை கட்டிக்கிட்டு என் கீழே அடிமையா என்னுடைய மாற்றுத்தொழுவத்துல வேலை செய்ய, என்னுடைய கிச்சன்ல வேலை செய்ய, அப்படி இப்படின்ட்டு இவங்க இந்த சமுதாயத்தை இப்படி பயன்படுத்தி கொண்டு இவர்கள் ரொம்ப வெளிப்படையா செய்யாம ஒளிவு மறைவா செஞ்சுக்கிட்டு வாழ்ற வாழ்க்கையை தான் நம்ம அரசல் புரசலா நியூஸ்ல வெளியே வந்துடுது நம்ம பார்த்துட்டோம். நம்ம நியூஸ்ல பாக்குற பெரிய பெரிய சாமியார்கள்லாம் இல்லீகல் கான்டாக்ட்ல இருக்கிறான் அப்படிங்கிற நியூஸை பார்த்த உடனே அவன் மேல நம்ம எவ்வளவு பெரிய மரியாதை வச்சிருந்தோமோ அந்த மரியாதை என்ன ஆயிடுது, அப்படியே இறங்கிடுது. ஓ, இவன் பெரிய சாமியார் நான் நினைச்சேன், கடைசியில பார்த்தா இவ்வளவு அல்பமா இருக்கான் அப்படின்ட்டு. அப்ப ஏன் இந்த அல்பத்தனமான நிலைக்கு அவன் போனான்? தன்னை சாமியாருன்னு வேஷம் போட்டதுனால தானே போனான். ஏன் வேஷம் போடுற? நீ சராசரி மனிதனா திருமணம் பண்ணிட்டு வாழலாம்ல, சாஸ்திரம் அனுமதிக்குதே. வேதம் என்ன சொல்லுது? தர்மத்தை சொல்லி கொடுக்கும் போது பிரம்மச்சரியம்
இல்லறம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படிங்கிற 4 நெறிமுறைகளை நமக்கு வகுத்து கொடுத்திருக்குல்ல, ஆசிரமங்கள் கொடுத்திருக்குல்ல. நீ எடுத்தோடனே சன்னியாசியா போயிடு அப்படின்னு சொல்லவே இல்லையே. அப்புறம் சன்னியாசின்னு சொல்றதையும் நம்முடைய சாஸ்திரம் எப்படி சொல்லுது? நீ எல்லாத்தையும் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு ஒண்ணுமே இல்லாம போன்னு சொல்லல. சந்நியாசம்ங்கிறது மனதை துறப்பது. இங்க சந்நியாசம் அப்படிங்கிற நிலை எப்படின்னா, வானப்பிரஸ்தம் அடுத்த நிலை வந்து சந்நியாசம் அப்படின்னா, அந்த வானப்பிரஸ்தத்துல நான் என்னுடைய குடும்ப பொறுப்புகளை, கடமைகளை எல்லாம் என்ன பண்றேன்? வயதின் காரணமா எனக்கு 60 வயசு ஆச்சு, 55 வயசு ஆச்சு, இன்னும் நான் என்னத்தை இந்த உலகத்துல செஞ்சு சமாளிக்க போறேன், வேண்டாம், எல்லாம் என்னுடைய பசங்க பெருசாயிட்டாங்க, அவங்களுக்கு பொறுப்பை கொடுப்போம் அப்படின்னு தன்னுடைய தொழிலெல்லாம் எடுத்து பசங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு, பாருங்கப்பா இந்த தொழிலெல்லாம் நான் இத்தனை வருஷமா சம்பாதிச்சு உங்களை காப்பாத்துனேன், இப்ப இந்த தொழிலெல்லாம் நீங்க எடுத்து செய்யுங்க, நீங்க உங்க மனைவி குழந்தைகளை காப்பாத்துங்க, நான் கொஞ்சம் அந்த இறை சிந்தனையிலேயே தீவிரமா போலான் இருக்கேன், ஆகவே எனக்கு வந்து வானப்பிரஸ்தம் தேவைப்படுதுன்ட்டு அவர் தனிமையை விரும்பி தன்னை எப்பயுமே அந்த இறை சிந்தனைகள்ல, இது போன்ற சச்சங்கங்கள்ல, இது போன்ற சாஸ்திர விஷயங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து, இது ரிஷிகள் என்ன சொல்ல வராங்க, மகான்கள் என்ன சொல்ல வராங்கன்னு விசாரணை செய்து ஒரு விழித்து கொண்ட விவேகத்துல அவர் அடையக்கூடிய நிலை என்ன? சந்நியாசம். அந்த சந்நியாசம்ங்கிறது என்னன்னா மனதை துறப்பது. அந்த தெளிவு வந்து விட்டா இங்க பற்று போயிடும். தானாவே இந்த உலகத்துல நான் அடைஞ்சதுக்கு ஒண்ணுமே இல்லை, நான் வரும்போது வெறுங்கையோடு வந்தேன், ஒரு காலத்துல இந்த உடம்பை விட்டு போக போறேன், போகும்போது நான் வெறுங்கையோடு தான் போக போறேன், ஆனா இந்த இடைப்பட்ட காலத்துல எனக்கு இத்தனை உறவுகள் கிடைச்சிருக்கு, இவ்வளவு பொருளாதாரம் எனக்கு வந்திருக்கு அப்படின்னா இதெல்லாம் இறைவன் கொடுத்த பரிசு. என்ன ஆனந்தமா வாழ வைக்க இந்த உடலையும் மனசையும் பயன்படுத்தி அந்த வாழ்க்கையை அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்ப இந்த வாழ்க்கையை அவன் தான் வாழ்ந்திருக்கிறான். அப்ப இனிமேலும் அவனே வாழட்டுமே அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்தவனுக்கு இந்த உலகத்தின் மீது பற்று போய் அன்பு வர ஆரம்பிச்சிடும். இங்க பற்றுக்கும் அன்புக்குள்ள வித்தியாசம் அதுதான். பற்றுங்கிறது தனிப்பட்ட அபிமானத்தினால வர்றது, அன்பு அப்படிங்கிறது பொதுப்படையா இந்த உலகத்தின் மீது திரும்புவது. அன்புதான் இங்க சிவம். இங்க சிவம் சிவம்னு சொல்லிட்டு வெறும் அந்த உருவத்தை பிடிச்சுக்கிட்டு ஆடுறது இல்ல, அந்த உருவத்துல சிவம் வரவே போறது இல்ல. ஆனா அந்த உருவ பற்று என்ன பண்ணுதுன்னா, அந்த சிவம்ங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் பற்றுல போய் மாட்டின பிறகு விஷ்ணுவை வெறுக்குது, அம்பாளை வெறுக்குது, எல்லாமே சிவம் அப்படிங்குது அந்த உருவத்தின் அடிப்படையில. ஆனா இங்க சாஸ்திரம் அப்படி சொல்லவே இல்லை. அந்த உருவத்தின் அடிப்படையில சிவம் இல்ல, சிவம் வெட்ட வெளியா இருக்கு. அந்த வெட்ட வெளித்தன்மையில ஒண்ணுமே இல்ல, அங்க நிர்குண நிலையில அது இருந்துகிட்டு இருக்கு. அதுக்குள்ள விஷ்ணுவும் இல்ல, சிவமும் இல்ல, முருகனும் இல்ல, விநாயகரும் இல்ல, அங்க எதுவுமே இல்ல. அது தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் இருக்கின்ற அந்த உயர் பரிமாண நிலையில் இருக்கின்ற அந்த உணர்வை, அந்த இறைவனை, அந்த பிரம்மத்தை யார் ஒருவன் தன்னுள் உணர்ந்து கொள்கிறானோ அவனுக்கு 3வது கண் திறக்கிறது என்றுதான் இங்க மகான்கள் சொல்றாங்களே தவிர, இது உணர்வு ரீதியா நடக்க வேண்டிய விஷயமே தவிர, நீங்க உடற்பயிற்சிகளால இதை செய்ய முடியாதுங்கிறத நான் சொல்றேன். இது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. உடற்பயிற்சிகள்ல கண்ணை தூக்கி தூக்கி மேல பாத்துக்கிட்டு இருக்கிறதுனால அந்த கண்ணு திறந்துருமா? திறக்காது. இல்ல வேற ஏதாவது தலையெல்லாம் நிக்கிறேன், அப்படியே பயங்கரமா யோகா பண்றேன் அப்படின்னு ஏதாவது பண்ணிட்டு இருந்தா கண்ணு திறந்துருமா? திறக்காது. சரி, எனக்கு வந்து அந்த 10ஆம் வாசல் திறக்கிறதுக்கு ஏதோ ஒரு மூச்சு பயிற்சின்னு சொல்றாங்க, வாசின்னு சொல்றாங்க. அந்த வாசிங்கிறத திருப்பி போட்டா சிவான்னு வேற வருது. அப்ப சிவாவும் வாசியும் ஒண்ணுதான். ஆகவே நான் வந்து வாசி பண்றேன்னு சொல்லிட்டு மூச்சை உள்ள கதி ஓட்டி புசு புசுன்னு இழுத்துக்கிட்டு இருக்கிறதுனால அந்த 3வது கண் திறந்துருமா? திறக்காது. ஏன்னா இங்க வாசி சிவா அப்படிங்கறதெல்லாம் வார்த்தை ஜாலங்கள் தானே. வார்த்தையை திருப்பி போட்டா நமக்கு ஒரு இதெல்லாம் கூட விளையாடுவோம். அதாவது கணிதத்துல விளையாட்டெல்லாம் இருக்கு. இந்த வார்த்தை இப்படி திருப்பி போட்டு பாருங்களேன், அதே வார்த்தை வரும் அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க சிவா வாசி அப்படி இப்படின்னு நம்ம திருப்பி போட்டு வார்த்தை ஜாலத்துல விளையாடுறதுனால 3வது கண் திறந்துருமா? திறக்காது. ஏன்னா இங்க வாசி சிவா அப்படிங்கிற வார்த்தை தான் இதை பேசிட்டு இருக்க தவிர இறைவனுக்கு நாமமும் இல்ல, ரூபமும் இல்ல. இறைவன் ஏதாவது எனக்கு சிவான் பேர் வைங்க, எனக்கு அதான் பிடிச்சிருக்குன்னு நம்ம கிட்ட சொன்னாரா? இல்ல விஷ்ணுவின் பேர் வைங்க, எனக்கு அதான் பிடிச்சிருக்கு அவர் சொன்னாரா? அப்படி சொல்லவே கிடையாது இறைவன். இறைவன் எதையுமே எதிர்பார்ப்பது கிடையாது. எனக்கு நாமமும் கிடையாது, ரூபமும் கிடையாது அப்படிங்கிறவன் தான் இறைவன். அப்ப நாம அதைத்தான் இங்க சொல்றோம். நீங்க நாம ரூபங்களுக்குள்ள போய் சிக்காதீங்க. இறைவன் அப்படிங்கிறவன் இந்த நாம ரூபங்களுக்கு அப்பாற்பட்டவன். அந்த நிலை வந்து வெட்ட வெளித்தன்மை. அது உணரத்தான் முடியுமே தவிர நீங்க அந்த உணர்வு விஷயத்தை போய் உருவத்துல பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பல பிறவிகள் தேவைப்படும். அந்த பல பிறவிகளை நீங்க உருவத்தினுடைய அபிமானத்துல ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அது ஏதேனும் ஒரு பொருளாதாரத்துக்கு வேணா அந்த உருவத்தை பயன்படுத்திக்கலாம். இப்ப சைவ சமயத்துல நிறைய பேர் வர்றது எதுக்காக? அந்த சைவ சமய குருமார்கள் கூட டச்ல இருந்துட்டு இருந்தோம்னா நிறைய பேர் கம்யூனிகேஷன்ல வருவாங்க. ஒரு பெரிய அமைப்பு, ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் அது. அந்த ஆர்கனைசேஷன்ல உள்ள நுழைஞ்சிட்டீங்க அப்படின்னா அதனுடைய குழுக்கள்ல நீங்க நிறைய சம்பாதிக்க முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணாலும் அதுல இருந்து ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். ஒரு ஊதுபத்தி தயார் பண்ணி நீங்க மார்க்கெட் பண்ணணும்னு ஆசைப்பட்டா கூட நீங்க இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள போய் ஊதுபத்தி மார்க்கெட் பண்றது ரொம்ப சௌரியம்.
நீங்க தனிப்பட்ட முறையில ஊதுபத்தி தயார் பண்ணீங்கன்னா நீங்க மார்க்கெட் பண்ண முடியாது. ஏன்னா ஊதுபத்தி விற்காது. எப்படி கடைக்காரனை போய் கெஞ்சி கெஞ்சி கொடுக்கணும், கடன் கொடுக்கணும், அவன் அடுத்த வாரம் வா, அடுத்த மாசம் வாம்பான். பட் இதுவே நீங்க இந்த மாதிரி ஆர்கனைசேஷனுக்குள்ள ஆன்மீக விஷயங்கள பொருட்களை நீங்க மார்க்கெட் பண்ண போயிட்டீங்கன்னா லகுவா மார்க்கெட் பண்ணலாம். அப்ப இதுக்காகத்தான் நிறைய பேர் ஆன்மீகத்துக்குள்ள இருக்காங்க. இந்த சைவ சமயத்துல இருக்கிறவங்க எல்லாம் உண்மையே சிவபெருமானை தேடி வந்தாங்களா? கிடையாது. அல்லது வைணவ சமயத்துல இருக்கிறவங்க உண்மையே விஷ்ணுவை நாடி வந்தார்களா? கிடையாது. அப்படி வரணும்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு அந்த இனப்பற்று அந்த மதப்பற்றின் மூலமா அவங்க பணம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நான் வெளிப்படையா சொன்னா என் மேல கோவப்படுறாங்க. அந்த உண்மையை தானே நான் சொல்லி ஆகணும். அதை தானே செஞ்சிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இறைவனை இவங்க உணர்ந்துட்டாங்க அப்படின்னா உண்மையா இறைவனை உணர்ந்தவன் அடுத்த வினாடி அந்த சமயத்துல இருந்து வெளியே வந்துருவான்ல. அவன் சைவம் தான் பெருசுன்னு பேசவும் மாட்டான், வைணவம் தான் பெருசுன்னு பேசவும் மாட்டான். அப்ப வைணவம் தான் பெருசுன்னு பேசிக்கிட்டு அதுல நாம தென்கலையில போடுறதா வடகலையில போடுறதா சண்டைக்கும் போக மாட்டான். அப்ப வடகலையில நாமம் போட்டா உயர்ந்தது, தென்கலையில நாமம் போட்டா தாழ்ந்தது அப்படிங்கிற அந்த காழ்ப்புணர்ச்சியும் அந்த தாழ்வு மனப்பான்மையும் அந்த இருமைகளும் ஏன் வருது? அவன் விஷ்ணுவை உண்மையிலேயே புரிஞ்சுக்கல. விஷ்ணு யாருன்னு தெரியல அவனுக்கு. அது மாதிரிதான் சைவ சித்தாந்தத்திலையும் நான் இறைத்தன்மை அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு நிறைய பேர் ஏதோ பில்டப் படிச்சுக்கிட்டு அந்த சமயத்தினுடைய சமய குறவர்கள் எல்லாம் போட்டுறேன், பணிகிறேன், பாடுறேன்னு சொல்லிட்டு திருவாசகத்தையும் தேவாரத்தையும் பாடிக்கிட்டு இருக்காங்களே தவிர உண்மையிலேயே அந்த தேவாரமும் திருவாசகமும் என்ன சொன்னது அப்படின்னு அவங்க உணர்ந்து கொண்டாங்கன்னா அவங்க அந்த சமயங்கள்ல இருந்து வெளியே வந்துருவாங்க. சமயங்களுக்குள்ள இருக்க முடியாது. ஏனென்றால் இவர்கள் எல்லாம் சமய குறவர்கள் என்று யாரால் போற்றப்பட்டார்கள் என்றால் அரசர்களால் தான் உண்டாக்கப்பட்டார்கள். 63 நாயன்மார்களும் எந்த சமயத்துக்குள்ளே இல்லவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். 63 நாயன்மார்களும் சைவ சமயத்துக்குள்ள யார் கொண்டு வந்தா அப்படின்னா சேக்கிலார் மூலமா ஒரு மன்னன் கொண்டு வந்தான். அந்த பாண்டிய நாட்டை ஆண்டு கொண்டிருந்த ஒரு மன்னன் என்ன பண்றான்னா, நான் சைவ சமயத்தை தழுவிட்டேன், எனக்கு இது பிடிச்சிருக்கு, ஆகவே நான் என்ன பண்றேன், என்னுடைய பவரை வெளிப்படுத்தி இந்த மகான்கள் பூரா நம்முடைய சைவ சமயத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்த்துங்க அப்படின்னு சொல்லி 63 நாயன்மார்களை எடுத்து தொகுத்து அவர்களுடைய கதைகளை நிறைய விஷயங்களை கட்டுக்கதைகளாக மாற்றி அதை கொண்டு சேக்கிலார் மூலமா சபையில வெளிப்படுத்தி இந்த 63 நாயன்மார்களும் சைவத்தை தழுவியவர்கள் அப்படின்னு கொண்டு வந்து நிரூபிக்கிறான். நான் கேட்கிறேன், அப்ப இந்த 63 நாயன்மார்களும் இந்த பாண்டிய மன்னனும் சேக்கிலாரும் வருவதற்கு முன்னாடி எந்த சமயத்துல இருந்தாங்க? அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க. அவங்க சைவ சமயத்துல இருந்தாங்களா, வைணவ சமயத்துல இருந்தாங்களா? அவங்க எந்த சமயத்திலுமே இல்ல. அவங்க சமயம் கடந்து இருந்தாங்க. ஆனா இவங்க உண்டாக்குன மறு வினாடி இவங்க என்ன பண்ணிட்டானுங்க, வைணவங்க, நீதான் 63 நாயன்மாரை உண்டாக்குவியா, நான் பாரு ஆழ்வார்களை உண்டாக்குறேன் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு 12 ஆழ்வார்கள் எடுத்து இவங்க பங்குக்கு இவங்களும் ஒரு 12 ஆழ்வார்களை கொண்டு வந்து வைணவத்துல நுழைச்சாங்க. அப்ப இது என்னன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னை வெளிப்படுத்துவதற்காக உண்டாக்கிய விசேஷ சுகங்கள் தானே தவிர இங்க இறைவன் அவர்களிடத்துல இல்ல. ஏன்னா அவன் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அந்த தூய அறிவா பிரகாசிச்சு கொண்டு அந்த தேவாரத்தை கொடுத்தான், திருவாசகத்தை கொடுத்தான், திருமந்திரத்தை கொடுத்தான். அந்த தேவாரமும் திருவாசகமும் திருமந்திரமும் எந்த சமயத்துக்குள்ளே இல்ல, எந்த சைவ சமயமோ வைணவ சமயமோ சார்ந்து அவர்கள் கொடுக்கவே இல்லை. அவர்கள்லாம் சமயம் கடந்து நின்னதுனால அதெல்லாம் கொடுத்தாங்க. அப்ப இன்றைக்கு சமயம் சார்ந்து வந்தவர்கள் ஏன் ஒருத்த கூட தேவாரம் மாதிரி திருவாசகம் மாதிரி பாட முடியல? அப்படியே பயங்கரமா பில்டப் பண்ணிக்கிறானுங்க இல்லையா? நான் சைவ சமயத்தை சார்ந்தவன், வேரோடு சைவத்தை புடுங்கினவன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் அப்படியே சிவபெருமான அப்படியே பிடிச்சுக்கிட்டு விடவே விடல, நான் சிவனும் நானும் ஒண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவனுக்கு ஏன் ஒரு தேவாரம் மாதிரி பாடலை பாட முடியல, ஒரு திருவாசகம் மாதிரி ஒரு பாடலை பாட முடியல? ஏன் பாடினதையே பாடிக்கிட்டு இருக்கிற? ஏற்கனவே ஒருத்தன் பாடினதையே நீ பாடிக்கிட்டு இருக்கிற. முன்னால தேவாரம் மாதிரி ஒரு பாடலையே இயற்ற முடியல, திருவாசகம் மாதிரி ஏன் உன்னால ஒரு பாடலை இயற்ற முடியல நம்ம கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? அவங்களால பாடவே முடியாது. ஏனென்றால் அவர்கள் இருமைகள் இருக்கின்றவர்கிட்ட எப்படி இறைவன் பிரகாசிப்பான்? நான் இறைவன் பிரகாசிப்பான் நான் எதுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, அந்த தூய்மையான கண்ணாடியில் எப்படி சூரிய ஒளிக்கதிர்கள் பட்டு அப்படியே முழுமையாக பிரதிபிம்பிக்குதோ, தூய்மையான கண்ணாடி போன்ற நீரிலே சூரிய ஒளி பற்று எப்படி முழுமையாக பிரகாசிக்குதோ, அது மாதிரி தூய்மையான உள்ளத்தில் மட்டும்தான் இறைவன் முழுமையாக பிரகாசிப்பான் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். தவிர நான் சொல்றேன் அதாவது உங்ககிட்ட சொன்னேன்னா, நான் யாருக்கிட்டையும் இதை நான் சொல்றேன்னு என்னுடைய சொந்த கருத்து நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். என்றைக்குமே என்னுடைய பாடத்திட்டங்களை ஆரம்பத்துல இருந்து கேட்கறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு இடத்துல கூட நான் ஈகோவில இது என்னுடைய சொந்த கருத்துன்னு சொல்லி இருக்கவே மாட்டேன். என்னுடைய பாடத்திட்டங்கள் பூரா பண்டைய ரிஷிகளுடைய வழிகளை மட்டும்தான் இருக்கும். இடையில வந்த சாமியார் சொன்னது கூட நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா நிறைய பேர் இடையில வந்த சாமியார்களுடைய கூட்டத்துல போய் சேர்ந்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட தனிப்பட்ட சாமியார்கள் நான் பெயர் சொல்ல விரும்பல.
ஆனா அது மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன் இருக்கு. நிறைய சாமியார்களுடைய ஆர்கனைசேஷன் சார்ந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்களெல்லாம் கூட தேற மாட்டாங்க. ஏன் தேற மாட்டாங்க? அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்குள்ள போய் சிக்கிக்கிட்டவங்களும் ஒரு அபிமானத்துல சிக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த குரு பெரிய ஆளு, அவர் சொல்ற விஷயம் பெருசு அப்படின்னு மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் இறைத்தன்மையை உணர மாட்டாங்க. ஏன் உணர மாட்டாங்க? அவங்களுக்கு வேற ஆர்கனைசேஷன் பிடிக்காது. இப்ப இந்த சமுதாயத்துல நீங்க பாருங்களேன், ஒவ்வொரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கிறவன் அந்த குருவை போட்டுருவான். அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் என்னுடைய குரு மாதிரி எவனும் இல்ல, அப்படி இப்படின்னு என்னென்ன புகழாரம் அவரை சூட்ட முடியுமோ, என்னென்ன புருடா விட முடியுமோ அத்தனையும் விட்டு வச்சிருப்பாங்க. இது இன்றைக்கு நேற்று இல்ல, அந்த காலத்துல இருந்தே உண்டு. வள்ளலாரையே அப்படிதான் போட்டுருந்த ஒரு கூட்டம். வள்ளலாரை அவர் நடந்து போவாரு, அவருடைய நிழலே தெரியாதுன்னு ஒரு கூட்டம் சொல்லும். அப்புறம் அவர் கண்ணு எப்பயுமே மூடிக்கிட்டே இருப்பாரு. அவர் கண்ணை திறந்தாருன்னா அப்படியே கண்ணுல இருந்து வெளிச்சம் வந்துடும் அப்படிங்கும். எவன் போய் பார்த்தான்? அவர் நடக்கும்போது நிழலே விழுவுல, அவர் கண்ணை திறந்த உடனே கண்ணுல இருந்து லைட் வந்தது அப்படிங்கறத யாராவது பார்த்தானா? ஒருத்தரும் பார்க்கல, எல்லாம் புருடா. அப்புறம் வள்ளலார் அந்த ரூம்குள்ள போனாரு, அப்படியே மறைஞ்சிட்டாருன்னு ஒருத்தர் சொல்லுவான். அது இவன் போய் பார்த்தானா? ரூம்குள்ள அவர் போய் அப்படியே கரைஞ்சிட்டாருங்கிறதுக்கு. இது எந்த ஒரு அறிவியல் அறிஞனும் ஒத்துக்க மாட்டான். ஒரு சராசரி மனிதன் இதை ஏத்துக்க மாட்டான். மூடர்கள் வேணா ஏத்துக்கலாம். மூடர்கள் எப்படி ஏத்துக்கலாம்னா, அந்த குரு அபிமானத்துல ஏத்துக்கலாம். என்னுடைய குரு இப்படிப்பட்டவர், இவரை பத்தி தப்பா பேசக்கூடாது, இவர் இப்படித்தான் அப்படின்னு வேணா அந்த அபிமானத்துல அவன் அதை ஏத்துக்கலாம். ஆனா நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி மூடத்தனமா குருவை கூட பிடிக்காதீங்கிறேன். மூடத்தனமா குருவை பிடிக்காதீங்க. அந்த குரு அதை சொல்ல வரல. வள்ளலார் சொல்ல வந்ததை எவனுமே காது கொடுத்து கேட்கல. வள்ளலாரையே கடவுளாக்கிட்டான். வள்ளலார் என்ன சொல்லிட்டாரு? கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. நான் எவ்வளவு அருமையான விஷயங்கள் இந்த உலகத்துக்கு கொடுக்க வந்தேன், ஒருத்தனும் காது கொடுத்து கேட்கல, போங்கடா நீங்களும் உங்களுடைய சமுதாயமும் சொல்லிட்டு அவர் இருந்த இடம் தெரியாம மறைஞ்சுக்கிட்டாரு, ஒழிஞ்சுக்கிட்டாரு, காணாம போயிட்டாருன்னு தான் நான் சொல்றேன். இப்ப நான் சொல்றதுக்கு என்னங்க ஆதாரம் நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க சொல்றதுக்கு என்ன ஆதாரம் எனக்கு சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்? வள்ளலார் அந்த இடத்த விட்டு ஓடிட்டாரு, உங்க சகவாசமே வேண்டாண்டா, நான் சொல்றது நீங்க அவ்வளவு புரிஞ்சுக்கல, நான் எங்கேயாவது இமயமலை பக்கம் போயிடுறேன், முட்டா பசங்களுக்கு நான் உபதேசம் பண்ணி வேஸ்ட்ன்னு புரிஞ்ச மறு வினாடி அவர் அங்கிருந்து ஓடிட்டாருன்னு நான் சொல்றேன். இப்ப என்னுடைய கருத்தை மறுக்கிறவங்க உங்களுடைய கருத்தை எனக்கு நிரூபிங்க. உங்களுடைய கருத்தை நீங்க எப்படி நிரூபிக்கணும்? வள்ளலார் உண்மையிலேயே அந்த அறைக்குள்ள அப்படியே பஞ்சபூதங்கள்ல கலந்துட்டாரு அப்படின்னு சொன்னா, பஞ்சபூதங்கள்ல கலக்கும் போது மண்பூதம் மண்ணுல தானே கலக்கணும். அப்ப அவருடைய பாடி அங்க கிடக்கணும் இல்ல? மண்பூதம் மண்ணுல கலக்கணும்னா அங்க பாடி இருக்கணும். பாடி இருந்தா தான் அதை எடுத்து மண்ணுல பதிச்சு மண்ணோட கலக்க வைக்க முடியும். காற்று பூதம் காற்றுல போயிடுச்சு, நெருப்பு பூதம் நெருப்புல போயிடுச்சு. ஒவ்வொரு பூதமும் ஒவ்வொரு பஞ்சபூத தன்மைக்குள்ள போய் கரைஞ்சிட்டு அந்த மண் பூதம் அங்க கிடந்தா மட்டும்தான் அது பஞ்சபூத தன்மையில கரைக்க முடியுமே தவிர, பஞ்சபூதங்கள்ல இருந்து தானாவே அப்படியே ஜோதி ஆயிட்டாருன்னு சொன்னா யாராலும் ஒத்துக்க முடியாது. அது சாத்தியம் இல்லை. சாஸ்திரமும் அதை ஏத்துக்கிறது கிடையாது. இங்க வேத சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, படைக்கப்பட்ட ஜீவர்கள் எல்லாமே பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில தான் படைக்கப்பட்டிருக்கு. இங்க ஒரு சின்ன எறும்புல இருந்து யானை வரைக்கும் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பரிமாணங்களும் பஞ்சபூதங்களுக்குள்ளதான் இருக்குது. இது பஞ்சபூதங்களுக்கு இருந்து வெளியே போகவே முடியாது. அப்ப பஞ்சபூதங்களுக்குள்ள இருக்கிற இத்தனை உயிரினங்களும் அந்த பஞ்சபூதத்துக்குள்ளதான் கரைய முடியும். அப்ப பஞ்சபூதங்களுக்குள்ள கரையிறதுங்கிறது என்ன? மரணத்துல இந்த உடலை விடும்போது இந்த உடலானது மண்பூதத்துக்கு தயாராயிடும். மண்ணுக்குள்ள பதிச்சாலும் சரி, இல்ல நீங்க நெருப்புல எரிச்சு சாம்பல் பண்ணாலும் சாம்பலும் மண்ணு தான். ஏன்னா அதுவும் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. அது எப்படிங்க மண்ணுல போட்டாதானங்க மண்ணு, சாம்பல் எப்படின்னா சாம்பல் என்ன? அதுவும் மண்ணு தான். அப்ப சாம்பல் ஆனாலும் அந்த உடல் மண்ணுக்குள்ளதான் போகும். அது மண்பூதம். மூச்சு இத்தனை நாள் அவன் சுவாசம் பண்ணிட்டு இருந்த காற்று பூதத்துல போயிடும். அவன் உள்ள இருந்த ஜோதி நெருப்புல கலந்துடும். ஏன்னா உடம்பு சூடா இருந்துட்டு இருந்ததுல, இவ்வளவு நாள் உயிர் உடம்புக்குள்ள இயங்கிட்டு இருந்ததுன்னா அந்த உயிரினுடைய இயக்கம் தான் இங்க அந்த சூடு. அந்த உயிர் இருக்கிறவங்க தான் உடம்பு சூடா இருக்கும். நம்ம தெர்மாமீட்டர் வச்சு பார்த்தோம்னா நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் தெரியுது இல்ல, நார்மல் டெம்பரேச்சர் தெரியுது. அந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது நமக்கு காய்ச்சல் வந்துடுது. அதனால அதுக்குண்டான மருந்து மாத்திரைகளை மருத்துவர்கிட்ட போய் வாங்குற மாதிரி இங்க நம்ம பாடியில டெம்பரேச்சர் எங்க இருந்து கிடைச்சது? அந்த அக்னி பூதம். அப்ப இங்க நெருப்பு பூதம் இருக்குது, காற்று பூதம் இருக்கு, நிலபூதம் இருக்கிற மாதிரி நீர் பூதம் நம்ம உடம்புல எப்படி இருக்கு? ரத்தமா இருக்கு. நம்ம உடம்பு நம்மளை விட்டு போயிட்ட பிறகு ரத்தம் இருக்காது உடம்புல. அதுக்கப்புறம் நீங்க உடம்பு விட்டுனீங்கன்னா ரத்தம் வராது. அப்புறம் அந்த உடம்பு ஜடப்பொருள் தான், மண்ணுக்கு சமமாயிடுச்சு. அதுல இருந்து ரத்தம் பார்க்க முடியாது. அப்ப இங்க ஒவ்வொரு பூதங்களும், வெட்ட வெளி ஆகாய பூதம் எங்க போச்சு? அதுதான் உயிர். அது ஆகாயத்துக்குள்ள கரைஞ்சிடும். இத்தனை நாள் இந்த உடம்பு எப்படி இயக்கிட்டு இருந்தது? எங்கிருந்து இயக்கிட்டு இருந்தது? அந்த மூன்றாவது கண்ணுல இருந்து இயக்கிட்டு இருந்தது. இப்ப நான் சொல்ற சப்ஜெக்ட் அந்த மூன்றாவது கண்ணுக்கு தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன். அந்த மூன்றாவது கண்ணுல அந்த பீனியல் கிளாண்டுல ஆகாய தத்துவத்துல அழகா அந்த சுரப்பி வேலை செஞ்சுட்டு இருக்கு. அந்த சுரப்பிய அந்த இடத்துல இருந்து அந்த மிகப்பெரிய உயரிய டிரான்ஸ்மிட்டரை ரிசீவ் பண்ணி இந்த பாடியை இயக்கிட்டு இருக்கு.
மிகப்பெரிய டிரான்ஸ்மிட்டர் வந்து என்னென்ன விசேஷங்களை கொடுக்குதோ அதை உள்ள வாங்கி இந்த உடம்பு இயங்கிட்டு இருக்கு. அப்படி இயங்குறதுனாலதான் நீங்க சாப்பிடுற சாப்பாடு வந்து நீங்க போண்டா சாப்பிட்டாலும், பஜ்ஜி சாப்பிட்டாலும், இட்லி சாப்பிட்டாலும், பொங்கல் சாப்பிட்டாலும், மெதுவடை சாப்பிட்டாலும் எல்லாமே உங்க உடம்புக்குள்ள போய் ரத்தமா, எலும்பா, மஜ்ஜையா, உங்களுக்கு தேவையான சப்த தாதுக்களா 7 தாதுக்களா உள்ள மாறுது. அப்ப அதுக்கு ஏதாவது நீங்க உடம்புக்குள்ள போய் இருங்க நான் இந்த மெதுவடையை வந்து ரத்தமா மாத்துறேன், அந்த பொங்கலை வந்து எலும்பா மாத்துறேன், அந்த இட்லி வந்து நான் நரம்பா மாத்துறேன், நீங்க ஏதாவது உள்ள போய் அதுக்கு கமெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்களா? எதுவுமே நீங்க செய்யறது கிடையாது. எல்லாம் அந்த உள்ள இருந்து உயிர் செஞ்சிட்டு இருக்கு. அதே மாதிரி நீங்க சுவாசம் பண்றதுக்கு இருங்க நான் இப்ப ஒரு 10 நிமிஷம் சுவாசத்தை நிறுத்திட்டு எனக்கு வேற வேலை இருக்கு அதை பாத்துக்கிறேன், அப்புறம் நான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயான பிறகு சுவாசம் விட்டுக்கிறேன்னு சொல்றீங்களா? 24/7 உங்களுக்கு சுவாசம் உள்ள போயிட்டு வந்துட்டே இருக்கு. அப்ப எதுவுமே நீங்க செய்யறது இல்லை, எல்லாமே அது செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா நான் செய்யறேங்கிற ஈகோ தான் உங்களை இப்படி ஆட வைக்குது. அந்த ஈகோனால்தான் இந்த மாதிரி நம்ம அடிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு ஆன்மீகங்கிற பேர்ல அக்கிரமம் பண்ணிக்கிட்டு எல்லாரையும் முட்டாளாக்கிக்கிட்டு மூடத்தனமா வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப இந்த மூடத்தனத்துல ஏன் மேலும் மூடர்களை உருவாக்குறீங்க? அவனை புத்திசாலியா வாழ விடுங்க, அவனுடைய 10வது வாசலை திறக்க வழி செய்யுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவன் வந்து இங்க வெளியே அடைய முடியாது. அவனுக்குள்ள அவன் உணர வேண்டிய விஷயம், அவனிடத்துல அந்த விழிப்புணர்வு வெளிப்பட வேண்டிய விஷயம். அந்த விழிப்புணர்வு கொடுப்பதற்கான தகுதி முன்ன உனக்கு இருக்குதா? நீ எதுக்கு அவனுக்கு போய் இந்த உபதேசத்தை கொடுக்குற? நீ என்ன அந்த ரிஷிகள், பண்டைய ரிஷிகள், மகான்கள், ஞானிகளை விட நீ பெரியாளா? நீ ஒரு வகுப்பை போட்டு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு அதுல வந்து மார்க்கெட் பண்ணிக்கிட்டு அதுல ஏகப்பட்ட கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிற. ஒவ்வொரு டைமும் கிளாஸ் எடுக்கும்போது ஏகப்பட்ட பேர் அங்க வந்து பணம் கட்டிட்டு தான் வரான். அதுக்கு வந்து ஒரு பப்ளிக் கல்யாண மண்டபத்தை பிடிச்சிக்கிறீங்க. அப்புறம் அது கல்யாண மண்டபத்துல வந்து லிமிடெட் சீட், ஒன்லி அலாட்டட் லிமிடெட் சீட்ஸ் போட்டுக்கிறீங்க. பர் டிக்கெட் வந்து 1000 rupees போடுறீங்க. அதுல ஏறி விழுந்துட்டு வர்ற கூட்டத்துக்கிட்ட 1000 ரூபாய் கலெக்ஷன் பண்ணா ஒரு அன்னைக்கே ஒரு நாளைக்கே 10 லட்ச ரூபாய் வசூல் ஆயிடுது. 10 லட்ச ரூபாய் அந்த கல்யாண மண்டபத்துக்கு எவ்வளவு வாடகை இருக்க போகுது? 1 லட்ச ரூபாய் கூட இருக்கட்டுமே. 1 லட்ச ரூபாய் கல்யாண மண்டபத்துக்கு வாடகை கொடுத்தா மீதி 9 லட்ச ரூபாய் பாக்கெட்ல போட்டுக்கிறல்ல. அப்ப நீ 9 லட்ச ரூபாய் பாக்கெட்ல போட்டுட்டு இந்த 3வது கண் அப்படி இப்படின்ட்டு நடக்காத விஷயத்த ஏன் நடத்துற மாதிரி கதை விட்டு இப்படி உலகத்தை ஏமாத்திட்டு இருக்க? இதனால நீ என்ன சாதிக்கிற? சமுதாயத்தை சீர்கேடுபடுத்துற, கெடுக்கிற அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப இது மாதிரி மனிதர்கள் இப்படி எல்லாம் வாழ்றதுனால என்ன எதுக்குறாங்க? ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா உண்மையை சொன்னா பிடிக்காதுல்ல, உண்மையை சொன்னா உடம்பெரிச்சல் அப்படிம்பாங்க. நல்ல விஷயத்த நம்ம இந்த சமுதாயத்தை சொன்னோம்னா இவன் நமக்கு சமூக விரோதியா இருக்கிறான் அப்படின்னு நம்மளையே திருப்பி விட்டுருவாங்க. காரணம் என்ன? அவங்கதான் இலுமினாட்டிஸ்ன்னு சொல்றோம். இலுமினாட்டிஸ் அப்படின்னா அதாவது இந்த சமுதாயத்துல அவங்க சீர்கேடான வேலைகளை பூரா செய்வாங்க. ஆனா அந்த சீர்கேடான வேலைகள்ல அவங்க மட்டும்தான் பணக்காரன் ஆவாங்க, நம்மள பணக்காரனா விடவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பணம் மட்டும்தான் பிரதானம். அப்ப அந்த மாதிரி மனிதர்கள் வந்து இந்த சமுதாயத்துல இருக்கிற அந்த நிலையை நீங்க பார்க்கும்போது விழிச்சுக்குங்கிற. அதாவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆன்மீகம்னு போயிட்டு எமனோ எதையோ சொல்லி கொடுக்குறான், அது ஒரு பெரிய கிளாஸ், அதுல போய் நான் உட்காந்துருக்கிறேன், அப்படி பண்றேன் இப்படி பண்றேன் அப்படின்ட்டு வெளியே போய் சுத்தி அலைஞ்சி நிறைய பணங்களை இழந்து பொருளாதாரத்திலையும் இழப்பு, மன ரீதியான மன உளைச்சல், இதெல்லாம் ஏன் உண்டாக்கிருக்கீங்க? இறைவன் அழகா உங்களுக்குள்ள இருக்கிறான். அவனை அனுபவமாக்குவதற்கான அரிதான விஷயங்களை நம்முடைய பண்டைய ரிஷிகள் சொன்ன மாதிரி யாருமே சொல்லல. அவர்கள் ரொம்ப எளிமையா லகுவா நமக்கு சுட்டி காட்டுறாங்க. அப்ப அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க வந்த வேலையை முடிக்கலாம். நீங்க ஏன் இப்போ எவனோ கதை விட்டுட்டு இருக்கிறத சொல்லிட்டு கேட்கறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். அதனால சொந்த கருத்துக்கள் ஒருத்தர் சொல்றான்னா அதை நம்ம கேட்க கூடாது. இடையில வந்த இவர்களாக உருவாக்கிய தியான முறைகளும் இவர்களாக உருவாக்கிய அந்த வாசியோக பயிற்சிகளும் நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் உடம்பை டேமேஜ் பண்ணிடும். வாசியோக பயிற்சி பண்ணவன், லம்பிகா ஓபன் பண்றேன் அப்படின்னு பண்ணவன் எல்லாமே கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். பெரும்பாலான ஆன்மீகவாதிகள் வந்து பாதி மென்டல் ஆயிடுறாங்க. எங்கிட்டயே நிறைய மென்டல் கேஸ் வரும். எங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல எங்கிட்ட பேசும்போது முரண்பாடா பேசுவாங்க, நிறைய விஷயங்கள் முட்டாள்தனமா பேசுவாங்க. ஆனா நம்ம சொல்றதை காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அவங்க ஒரு மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க நமக்கு நல்லா தெரியும். ஆனா அவங்க அந்த மென்டல் டிஸ்டர்ப் ஆயிருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அதை சரின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம கிட்ட வாதிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நாம அவங்ககிட்ட போய் என்ன சொல்லி புரிய வைக்க முடியும்? உடனே நான் என்ன சொல்லுவேன், ஓகேங்க உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா நீங்க அதை செஞ்சுக்கங்க, எனக்கு அதனால எந்த ஆட்சேபம் இல்லைன்ட்டு நான் அப்படியே கலந்துக்குவேன். ஏன்னா எனக்கு தெரியும் அவங்கள மாத்த முடியாது அப்படி. ஏன்னா அவங்க மனநோயாளி. அப்ப மனநோயாளிகளை போய் நம்ம எப்படி மாத்த முடியும்? அவன் மனநோயாளியா மாறினதே இந்த மாதிரி பயிற்சிகள்ல தான் நான் மாறிட்டான். நிறைய பேர் இந்த மனநோயாளிகளா மாறினது இந்த மாதிரி தவறான பயிற்சிகளை செஞ்சு மாறிட்டாங்க. இந்த வாசியோக பயிற்சி செஞ்சு கோமாவுக்கு போனவங்க இருக்காங்க. என்னுடைய குருநாதரை நான் வந்து ஆரம்பத்துல இது மாதிரி நானும் தேடிக்கிட்டு அலைஞ்சப்போ நான் இந்த வாசியோக பயிற்சி எடுப்பதற்காக நான் கோவையில போய் ஒரு சமய சமாதியில வாசியோக பயிற்சி வாங்கும்போது எனக்கு ஒரு குருநாதர் எனக்கு வாசி பயிற்சி சொல்லி கொடுத்தாரு.
அதை வந்து நான் பண்ணி பார்க்கும்போது எனக்கு திருப்தி வரல. ஏன்னா இது எப்படி மூச்சை வந்து பண்ணி நான் எப்படி 10வது வாசல் திறக்கிறது சாத்தியமே இல்லையேன்னு எனக்கு உள்ளுணர்வு சொல்லும் போது, அப்ப நம்ம இந்த விஷயத்துக்கு மேல என்னமோ இருக்கு, இதுவும் கடந்து போகணும் அப்படிங்கிற ஒரு தேடுதல் ஆழமாகும் போதுதான் எனக்கு இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் எனக்கு கையில கிடைச்சது. இந்த வேத சாஸ்திரங்கள்லாம் அதுக்கப்புறம் தான் நான் இந்த அளவுக்கு விரிவா இதை போய் பார்க்க ஆரம்பிச்சேனே தவிர, அதுக்கு முன்னாடி நான் என்ன வேதத்தை படிச்ச வேத விற்பனனா, வேத பண்டிதனா ஒண்ணும் கிடையாது. ஆனா என்னுடைய தேடுதலுடைய ஆழம் என்னன்னா, என்னை ஒரு வேத விற்பனனா, வேத பண்டிதனா மாத்துறது. எதற்காக வேதத்தை நான் படிக்கணும்? அந்த வேதம் என்ன சொல்லுது? அந்த மொழி எதுல இருக்கு? சமஸ்கிருதத்துல இருக்கு. அப்ப சமஸ்கிருத மொழியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நான் சமஸ்கிருத மொழி படிக்கும் போது எனக்கு வயசு 40. 40வது வயசுல நான் சமஸ்கிருத மொழி படிக்கிறேன். 42வது வயசுல வேதங்களை பூரா எடுத்து ஆராய்ந்து பார்க்கிறேன். 45வது வயசுல இந்த வேதங்களை எப்படி நான் வந்து அந்த மீட்டர் மாறாம சொல்லணுங்கிறதுக்கான பயிற்சி வகுப்புல போய் சேர்றேன். அவினாசியில இருக்கிறவர்கிட்ட போய் அந்த கிளாஸ்ல சேர்ந்து அந்த மந்திரங்களை வந்து அந்த ஃப்ளோவ்ல கரெக்டா சொல்லணும், உச்சரிப்பு மாறாம உச்சரிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கத்துக்கிட்டேன். அப்படி என்னுடைய தேடுதலுடைய ஆழம் வந்து ரொம்ப உண்மையா இறைவனை தேடி நான் பயணம் பண்ண ஒவ்வொரு பாதையும் என்னை சரியா வழி நடத்தி எனக்கு அந்த உண்மையை உணர்த்தி காட்டி கொடுக்குதுல்ல. இந்த தேடுதலுடைய நோக்கம் என்னன்னா, எனக்கு வந்து இறைவன் மட்டும்தான் வேணும், எனக்கு வேற எதுவும் வேண்டாம், எனக்கு இறைவன் மட்டும்தான் வேண்டும் அப்படின்னு நான் தேடி போனதுனால அந்த இறைவன் எனக்கு அனுபவமானான். அந்த அனுபவம் தான் உங்களுக்கு நடக்கணும். நீங்க இறைவனை மட்டும் தேடுனா அந்த அனுபவம் உங்களுக்கு ஆகும். இல்லைன்னா நீங்க உலகத்துல இருக்கிற மற்ற சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அது பின்னாடி ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான், அனுபவம் ஆகாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லி உங்களை குழப்புவான். நீங்க வேத ரிஷிகளை விட இவ்வளவு விரிவா வேற யார் சொல்ல முடியும்? அதனால நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க 3வது கண் திறக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, 3வது கண் திறக்கணும்னா அத்தியாத்ம யோக கல்வியின் வாயிலாக மட்டும்தான் திறக்க முடியுமே தவிர வேற எந்த பயிற்சிகள்னாலும் 3வது கண் திறக்காது. அப்ப அத்தியாத்ம யோக கல்விங்கிறது என்ன அப்படின்னா, வேதங்களும் உபனிஷதங்களும் பிரம்மசூத்திரமும் பகவத்கீதையும் தான். அப்ப இந்த பாடங்கள் எல்லாம் யார் கொடுத்தது? எல்லாமே பண்டைய ரிஷிகள் கொடுத்தது. இன்றைக்கு வந்து மாடர்ன் சாமியார் எவனுமே இதை கொடுக்கல. மாடர்ன் சாமியார்கள்லாம் வந்து காசு பண்றதுக்காக புது புது வித்தைகளை கொடுத்தான். அந்த புது புது வித்தைகளை புது புது பேர் வச்சான். ஆனா அந்த புது புது பேரு புது புது வித்தைகளை போய் சிக்காதீங்க. பண்டைய ரிஷிகள் எந்த வித்தையும் இல்லை. அந்த வித்தைகளுக்கு பூரா வந்து நம்முடைய அறிவை விரிவாக்குவதற்கான வித்தைகள். மது வித்யா அப்படின்னு ஒரு வித்தை வந்து சாந்தோக்கிய உபனிஷத் பேசும். அந்த பூக்கள் இருக்கின்ற தேனை எப்படி வந்து தேனீக்கள் அருந்த வருகிறதோ அதுக்கு வந்து மதுன்னு பேரு. அதாவது சான்ஸ்கிரிட்ல மது அப்படின்னா தேன்னு அர்த்தம். அப்ப அந்த தேனை தேடி வருகின்ற தேனீக்கள் மாதிரி நம்ம மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மது வித்யா பேசும். சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய மது வித்யா வந்து அந்த தேனீக்கள் மாதிரி நீங்க மாறி இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள வந்தீங்கன்னா நீங்க தேனை சுவைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. நீங்க சாதாரண ஈக்களா மாறினீங்கன்னா நீங்க போய் மலத்துலதான் உட்காந்துருப்பீங்க. அந்த மலம் நாத்தம் பிடிச்சது, அந்த மலம் ரொம்ப அசுத்தமானதுன்னு தெரியாம அதை போய் சுவைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா அந்த அசுத்தமான மலத்தை விட இங்க ஆனந்தமா இருக்கக்கூடிய தேனையே நீங்க நக்க மாட்டேங்கிறீங்க, தெரியல. அப்ப இதை யார் காட்டி கொடுப்பா? தேன்னு ஒண்ணு இருக்குதுங்கிறது யார் காட்டி கொடுப்பா? அதுக்கான பாதையில போனாதானே காட்டி கொடுப்பாங்க. அவங்க தான் மகான்கள், ரிஷிகள், ஞானிகள், யோகிகள். அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நாம இந்த பாதையில வரும்போது இந்த பாதைகள்ல சோம்பேறித்தனப்படாம காது கொடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்டும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி உபதேசங்களை நம்ம வந்து காதுல வாங்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விஷயம் அது நமக்குள்ள போகும். அப்படி போக போக நம்முடைய மைண்ட் வந்து அப்டேட் ஆகும். நம்ம மைண்ட் எப்படின்னா, அஜ்ஞானத்துல ஒரு விஷயத்தை இப்படி நினைச்சிட்டு இருக்கோம். அவங்க சொல்றது உள்ள காதுக்குள்ள போன உடனே, ஓ இதைத்தான் அந்த ரிஷி சொல்ல வந்திருக்காரு, நாம இத்தனை நாள் இப்படி புரிஞ்சிட்டு இருந்திருக்கோமே. பாரு எவ்வளவு அருமையா அவர் அந்த காலத்திலேயே திருமூலர் சொல்லியிருக்காரு. அந்த காலத்திலேயே கடவுள் உபநிஷத் யம தர்மராஜன் அழகா நசிகேதனுக்கு உபதேசிச்சிருக்காரு. பட் இதைத்தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன், அவர் ஏற்கனவே சொல்லி இருக்காரு, இவன் தான் எனக்கு தெரியலையே அப்படின்னு புரியும். பகவத்கீதையும் நம்ம வாழ்ந்து படிக்கும் போது நம்முடைய அத்தனை கேள்விகளுக்கும் அதுல விடை இருக்கு. கர்ம யோகம்னா என்ன, கர்மானா என்ன, இறைவன்னா யாரு, எல்லாத்துலயும் அதுல விடை இருக்கு. அப்ப இதையெல்லாம் நம்ம படிக்கிறது தான் இங்க மகான்கள் நமக்கு சுட்டிக்காட்டி நீ உன்னையே கண்டு கொள் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நேற்றைய திருமந்திரம். இந்த இறைவன் இந்த மாதிரி நம்மளுக்கு சுட்டி காட்டுகின்ற விஷயங்கள் தான் இங்க உண்மையான தீட்சை. இங்க தீட்சைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சாமியார் கிட்ட போய் வாங்குறது கிடையாது. இப்ப தீட்சை வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு கூட்ட சாமியார் கிட்ட போய் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தீட்சை வாங்கிட்டு இருக்கோம். அந்த தீட்சை எல்லாம் தீட்சை கிடையாது. உண்மையான தீட்சை என்பது இறைவன் தன்னை உணர்த்துகின்ற வழிமுறைகள் தான் உண்மையான தீட்சை. அதுல வந்து திருமூலர் என்ன சொல்றாரு, உனைக்கண்டு உனக்கண்டு அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா, நேத்து பார்த்த பாடல்ல. அந்த கண்டுங்கிற வார்த்தையில காண்பது அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. அதுதான் இங்க விஷயம். காண்பது அப்படின்னா
நம்ம காணுகின்ற பார்வை பல வகையா இருக்கு இல்லையா? காட்சிங்கும் போது பல வகைகளா இருக்கு. அப்ப அந்த காட்சி பல வகையா இருந்தாலும் நாம பார்க்கின்ற பார்வை ஊனக்கண்ணினுடைய அடிப்படை மாத்திரம் போதாது. நீங்க ஊனக்கண்ல பார்க்கிற பார்வையை வச்சுக்கிட்டு அந்த காட்சி உண்மையா அப்படின்னு எப்படி நீங்க முடிவு செய்ய முடியும்? நான் தான் ஏற்கனவே சொன்னேன். அந்த ஊனக்கண்ணால பார்க்கின்ற காட்சி காட்சி பிழை ஆகலாம். அதற்கு காணல் நீர் உதாரணம் அப்படின்னு நான் கடந்த வகுப்புல சொன்னேன். அப்ப இந்த ஊனக்கண்ணால நீங்க காண்கின்ற காட்சி காட்சி பிழையை உண்டு பண்ணும். நீங்க உண்மையா நீங்க எந்த கண்ல பார்க்கணும்? ஞானக்கண்ல பார்க்கணும். அப்ப ஞானக்கண் வேணும் இல்லையா? உங்களுக்கு ஞானக்கண் வேணும், ஞான பார்வை வேண்டும். அப்ப அதை போய் ஊனக்கண்ணோட கம்பாரிசன் பண்ணக்கூடாது. ஊனக்கண்ணோட கம்பாரிசன் பண்ணிட்டு பாக்குறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப இங்க திருமலர் என்ன சொல்றாருன்னா, நீ அந்த ஞான கண்ணுல நீ பாத்தீங்கன்னா அதன் வழியில பதி பசு பாசம் அப்படிங்கிற முப்பொருட்களை நீ பிரிச்சு பார்க்கவே முடியாது. அது அனாதி, அது மூன்றும் ஒன்றே. அதுல நீ பிரிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அதை புரிய வைக்கிறதுக்கு தான் இங்க ஞானக்கண் தேவைப்படுது அப்படின்னு சைவ சித்தாந்தமும் இதைத்தான் சொல்லுது. சைவ சித்தாந்தமும் இங்க ஞானக்கண் உன்னை கண்டு அப்படின்னா நீ உன்னை பாரு. நீ உன்னை பார்க்க வேண்டிய உண்மையான உருவம் என்ன? நீ ஜீவன் கிடையாது, நீ பசு கிடையாது, நீ பதி. ஆனா அந்த பதியை நீ அடைவதற்கான பசுவாக நீ உன்னை நினைத்துக் கொண்டு நீ அதன் மீது பாசம் செலுத்துகிறாய். ஆனா அந்த பாசம் கடைசியில நீயும் அதுவும் வேறு வேறு இல்லை என்று உன்னையே உனக்கு காட்டி கொடுக்கும். அந்த காட்டி கொடுக்கிற காட்சி தான் இங்க தெய்வீக காட்சி, இறை காட்சி, இறை தரிசனம், மூன்றாவது கண் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? மகான்கள் எல்லாம் தெளிவா இருக்காங்க. எந்த மகான்களும் தப்பு செய்யவே இல்லை, தவறா உபதேசிக்கவே இல்லை. ஆனா இடையில வந்த இடைத்தரகர்கள் தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சதை நம்ம கிட்ட சொல்லி நம்மளை முட்டாள்கள் ஆக்கி மூடத்தனமா நம்மளை கொண்டு போய் அவங்க நம்ம மூலமா பணம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க செயலில் செயலற்ற தன்மைங்கிறது ஒண்ணு கிடையாது. எல்லாமே அந்த இறைத்தன்மைக்குள்ள அழகா இயங்கிட்டு இருக்கு. இத பகவத்கீதை பேசுது. அது நிறைய விஷயங்கள்ல பகவத்கீதையில இருந்து எடுத்து உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அதை நம்ம என்ன பண்றோம், அடுத்த வகுப்புல மீண்டும் பகவத்கீதைக்குள்ள சில முக்கியமான மந்திரங்கள், ஸ்லோகங்கள் இருக்கு. அதை எடுத்து நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இங்க செயல் என்றால் என்ன, செயலற்ற தன்மை என்றால் என்ன அப்படிங்கிற ரெண்டு விஷயத்துல அறிவாளிகள் கூட அதை தீர்மானிப்பதிலே குழப்பம் அடைகின்றார்கள் என்று பகவத்கீதை சொல்லுது. பகவத்கீதை அதை தான் தெளிவுபடுத்துது. அறிவாளிகள் கூட அதில் தடுமாறுகின்றார்கள். பகவத்கீதையுடைய அந்த மந்திரம் 4வது அத்தியாயத்துல 16வது மந்திரம் அதுதான் சொல்லுது. கிம் கர்ம கிம கர்மேதி கவயோபியத்ர மோகிதாக தத்தே கர்ம பிரவச்சாமி யக்ஞாத்வா மோக்ய சேஷுபாத் அப்படின்னு ஒரு 4வது அத்தியாயத்தினுடைய 16வது ஸ்லோகம். செயல் என்றால் என்ன, செயலற்ற தன்மை என்றால் என்பதில் அறிவாளிகள் கூட இதை தீர்மானிப்பதில் குழப்பம் அடைகின்றார்கள். இப்போது நான் உனக்கு செயலின் ரகசியத்தை விளக்குகின்றேன். அதை அறிவதன் மூலம் நீ உண்மையில் அடைய வேண்டியது எது, அதன் வாயிலாக உண்டாகின்ற உண்மையான விடுதலை எது, அது தெரிந்து கொண்டால் நீ உன்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுபடலாம் என்று பகவத்கீதை சொல்லுது. அப்ப நாம் நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுபட வேண்டுமானால் இங்கு மகான்கள் காட்டிய வழியில் தான் நாம் பயணிக்க வேண்டுமே தவிர மற்றவர்கள் சொல்லுகின்ற விசேஷ சுகங்களில போய் சிக்கி நம்ம பயணம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா யூடியூப்ல பேசி மக்களை குழப்பிக்கிட்டே இருப்பான். அதுல போய் சிக்கக்கூடாது. இப்ப நான் ஏன் யூடியூபுக்கு வரேன் தெரியுமா? இந்த மாதிரி டைவர்ட் ஆனவங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறத சொல்லணுங்கிறது தான் யூடியூப்லயே நான் வரேன். நான் யூடியூப் பர்டிகுலரா அங்க போக்கஸ் பண்றது காரணம் என்னன்னா, அத்தனை பேரு திசை தெரியாம ஓடிக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒரு திசை காட்டும் கருவியா இந்த யூடியூப் இருக்கட்டுமே. அப்ப டக்குன்னு இதை பிடிச்சாங்கன்னா அவங்க அங்கிருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். தடம் மாதிரி போயிட்டு இருக்கவங்களுக்கு சரியான தடத்துல போறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த இடத்தையே நான் போக்கஸ் பண்ணி இந்த யூடியூப்ல கொண்டு போய் இந்த சப்ஜெக்ட போட்டுட்டு இருக்கேன். அதனாலதான் அந்த யூடியூப்லயே கொண்டு போறேன். ஏன்னா நான் யூடியூப்ல போடணுங்கிறது இல்ல. உண்மையா நிறைய தேடுறவங்களுக்கு வழி தெரியாம தவிக்கிறாங்க. எப்படி போறது, எதை நம்ம நம்புறது, இங்க லம்பிக்காங்கிறாங்க, வாசிங்கிறாங்க, அது இதுன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்கன்ட்டு ஒரு கூட்டம் பாவம் திசை தெரியாம தவிக்குது. அவங்களுக்கு வழிகாட்டணுங்கிற ஒரு முறையில இதுவும் ஈஸ்வர சங்கல்பமா என் மூலமா வெளிப்பட்டு நான் இதை செஞ்சுட்டு இருக்கிறேன். இங்க எதுவுமே நான் செய்யல. என்ன ஒரு டூலா வச்சு அந்த இறைத்தன்மை இதை வெளிப்படுத்திட்டு இருக்கு. நீங்க உங்களுடைய சுய விசாரத்துல இதை உணர்ந்துக்குங்க. நான் சொல்றேங்கிறதுக்காக நீங்க கேட்காதீங்க. இப்ப நான் சொல்றதை அப்படியே நம்புங்க. நான் சொல்லவே வரல. நானே திருக்குறள் உங்களுக்கு ஓமானமா சொன்னேன். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. ஆகவே நீங்க என்னுடைய வாய் வார்த்தையின் மூலமா ஒரு விஷயத்தை நீங்க கேட்டா கூட அதனுடைய உண்மை தன்மையை உணர்ந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்துங்க.
இவர் சொல்லிட்டாருன்னு அப்படியே கேட்டுடாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஆகவே நீங்க அதை அறிவுபூர்வமா விசாரம் பண்ணி புரிஞ்சுக்குங்க. ஆக இந்த பகுதி இன்னும் தொடருது. நம்ம நேரம் கருதி இன்றைக்கு இந்த வகுப்பை நிறைவு செய்யலாம். மீண்டும் நாம் நாளைய வகுப்பிலே சந்திக்கலாம். நன்றி. ஓம் தத் சத்.